ட்ரேடர்ஸ் எல்லாருக்கும் ஹை, வெல்கம் டு பிரைஸ் ஆக்ஷன் மாஸ்டரி கோர்ஸ். ஃபர்ஸ்ட் 4 பார்ட்ஸோட வீடியோவை நீங்க என்ன பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. ஃபர்ஸ்ட் அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. அண்ட் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல் மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க. பார்ட் 5 த ரியல் பிகினிங். நிறைய முக்கியமான விஷயங்களை ஃபர்ஸ்ட் 4 பார்ட்ஸ்ல நம்ம பார்த்திருந்தாலும், அதாவது டெக்னிக்கல் பார்ட்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜி பார்ட்டை நம்ம டீடைல்டா பார்த்திருந்தாலும், உண்மையாலே நம்மளோட ஜேர்னி இப்பதான் ஸ்டார்ட் ஆகுது. அதாவது இந்த பார்ட்ல நம்ம ஒரு சக்சஸ்ஃபுல் ட்ரேடிங்ல மிஸ் ஆகிற எலிமெண்ட்ஸை பத்தி தான் டீடைல்டா பார்க்க போறோம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் த ட்ரேடர்ஸ் அவங்க கன்சிஸ்டன்டா ப்ராஃபிட்டபிளா இருக்காததுக்கு ஏதாவது ஒண்ணுதான் மேபி ரீசனா இருக்கும். ஸோ அதை எல்லாத்தையும் பத்தி டீடைல்டா இந்த பார்ட்ல பார்க்கலாம். டாபிக் 1, 3 pillars of profitable trading. நம்ம ட்ரேடிங் பண்றப்ப இந்த ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியை விட வேற ஏதாவது ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு அப்படின்னா நான் இந்த 3 விஷயத்தை தான் சொல்லுவேன். ஏன் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். இப்போ ஒரு கார் ஓடுறதுக்கு எது ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கிறீங்க? அந்த காருக்கு இன்ஜின் இல்ல ஃபியூல்? ஸோ இப்போ இது ரெண்டு மட்டும் இருந்தா ஒரு கார் ஓடிடுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. அந்த கார் ஓடுறதுக்கு வீல் வேணும், அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஸ்டேரிங் வேணும், இன்னும் இது இல்லாம ஏகப்பட்ட பார்ட்ஸ் இருக்கு. சோ ஒரு கார் ஓடணும் அப்படின்னா அதுக்கு இன்ஜின் ஃபியூல் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு மத்த பார்ட்ஸும் இருக்கணும். அதெல்லாம் மொத்தமா சேர்ந்து தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கார் ரன் ஆகுது. இதே மாதிரிதான் ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடிங்கும். சோ நம்ம வெறும் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியை மட்டும் ஃபோக்கஸ் பண்றோம் அப்படின்னா நம்மளால ஒரு கன்சிஸ்டன்ட் ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர் ஆக முடியாது. என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியை விட முக்கியமானதுதான் இந்த 3 பில்லர்ஸ். சோ அதுல நம்ம பார்க்க போற ஃபர்ஸ்ட் பில்லர் ட்ரேடிங் சைக்காலஜி. ட்ரேடிங் சைக்காலஜினா என்ன? நம்ம ட்ரேடிங் பண்றப்ப நம்ம என்ன மாதிரி நடந்துக்கிறோம், நம்மளோட மைண்ட் செட் எந்த மாதிரி இருக்கு அப்படிங்கறத ஸ்டடி பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்றதா ட்ரேடிங் சைக்காலஜி அப்படின்னு சொல்லுவோம். ட்ரேடிங் பண்றப்ப பெரும்பாலான நேரங்கள்ல நம்ம எமோஷனலா வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறதா சொல்றாங்க. சோ அதனால நம்மளோட எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்றதும், இந்த எமோஷன்ஸ் எப்படியெல்லாம் நம்மளோட ட்ரேடிங்கை பாதிக்குது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதும் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். எதுக்காக நம்ம இந்த ட்ரேடிங் சைக்காலஜிக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்? பிகாஸ் இப்ப நம்ம ஒரு சக்சஸ்ஃபுல் ட்ரேடர் ஆகணும் அப்படின்னா நம்மளோட எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணா மட்டும்தான் முடியும். ஏன்னா இந்த உலகத்திலேயே பெஸ்ட் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி இருந்து அந்த ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி நான் ட்ரேட் பண்ணா கூட என்னால கன்சிஸ்டன்டா ப்ராஃபிட்டபிளா ட்ரேட் பண்ண முடியாம போலாம். பிகாஸ் நான் என்னோட எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணாம இருந்திருப்பேன். பட் என்னோட எமோஷனை கண்ட்ரோல் பண்ணி ரொம்ப ஒரு சிம்பிளான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியை நான் யூஸ் பண்ணாலோ ஃபோக்கஸ் பண்ணாலோ கூட என்னால கன்சிஸ்டன்டா ப்ராஃபிட் பண்ண முடியும். அண்ட் அதுக்கு எல்லா வாய்ப்பும் பாத்தீங்கன்னா இருக்கு. ஏன்னா நம்ம எமோஷனலா எடுக்கிற முடிவுனால நம்மளோட ட்ரேடிங்கும் பாதிக்கப்படுது. அதே நேரத்துல நம்ம எடுத்த ட்ரேடோட அவுட்கமும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய நேரத்துல பாதிக்கப்படுது. அது மட்டும் இல்லாம ட்ரேடிங் பண்றப்ப ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு மாதிரி எமோஷனலா முடிவுகளை எடுப்போம். சோ எப்போ எங்க எப்படி நம்ம நடந்துக்கிறோம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணு. நம்மளோட ட்ரேடிங் சைக்காலஜியை எப்படி நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம்? சோ ஃபர்ஸ்ட் விஷயம் நம்மளோட எமோஷன்ஸை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். நம்ம கண்ட்ரோல் பண்றதுக்கு ஏகப்பட்ட எமோஷன்ஸ் இருக்கு. பட் மெயினா நம்ம கண்ட்ரோல் பண்ண வேண்டிய 2 எமோஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு ஃபியர், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா கிரீட். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த ட்ரேடர்ஸை இந்த 2 எமோஷன்ஸ் தான் கண்ட்ரோல் பண்ணும். எஸ்பெஷலி இப்போ புதுசா ட்ரேடிங்குள்ள வரவங்கள பெரும்பாலும் இந்த கிரீட் தான் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலி வந்து கண்ட்ரோல் பண்ணும். இந்த கிரீட் அப்படிங்கறத பேராசை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த பேராசை இருக்கிறதுனால 2 விஷயம் நடக்கும். ஒன்னு, நம்ம ரிஸ்க பத்தி யோசிக்கவே மாட்டோம். அதாவது ட்ரேடிங்ல லாஸே ஆகாது, லாஸ்ங்கிற ஒரு விஷயம் இருக்கு அப்படிங்கறதே நமக்கு தெரியாம இருக்கும். இதனால என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2வது விஷயம், நம்ம தேவையில்லாம அதிக லாஸ சந்திக்க நேரிடும். அதாவது தேவையில்லாம நம்ம நிறைய ரிஸ்க் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? நம்ம ரிஸ்க் தான் எடுக்கிறோம் அப்படிங்கறதே இந்த ஸ்டேஜ்ல நமக்கு தெரியாது. சோ இந்த கிரீட் மூலியமா நம்ம தொடர்ந்து ட்ரேட் பண்ணி நம்ம பெரிய லாஸ சந்திச்சுக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா, ஒரு கட்டத்துல கிரீட்ல இருந்த நம்ம ஃபியருக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே சேஞ்ச் ஆகிரும். ஓகேங்களா? சோ ஒரு கட்டத்துல எல்லா நேரமும் வாய்ப்பா தெரிஞ்ச மார்க்கெட்ல எத பார்த்தாலுமே பயமா இருக்கும். அதுக்காக ட்ரேடிங்க குவிட் பண்ணிட்டு போ மாட்டோம். பட் எல்லாத்துக்குமே பயம் இருக்கும். லாஸ பார்த்தா பயம் இருக்கும். எங்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிருவோமோ அப்படிங்கிற பயம் இருக்கும். சோ வேற வேற காரணங்களுக்காக இந்த மார்க்கெட்ல பயம் அப்படிங்கிறது உருவாகிக்கிட்டே இருக்கும். சோ பயத்தினால நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் செயல்பட மாட்டோம். ஓகே, என்னதான் நம்ம கண் முன்னாடி ஒரு வாய்ப்பு இருந்தாலும், சோ ட்ரேட் பண்றதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சாலும் வந்து பார்த்தீங்கன்னா, தேவையே இல்லாத பயத்தினால வந்து பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து அத நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம். சோ இந்த காரணத்தினால தான் இந்த 2 எமோஷன்ஸ மெயினா நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்றேன். நம்பர் 2. சோ இதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் எஜுகேஷன் அண்ட் அவேர்னஸ் தான். ஓகே, ரொம்ப சிம்பிள். இந்த எமோஷன்னால, அதாவது இந்த எமோஷனல் டிசிஷன்னால என்னென்ன பாதிப்பு ஏற்படுது அப்படிங்கறத நம்ம கத்துக்கிட்டாலே போதும். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிளா சொல்றேன். இப்ப மார்க்கெட் வந்து நல்லா ஸ்ட்ராங்கா புல்லிஷா இருக்கு. ஓகேங்களா? சோ மார்க்கெட்ல பிரைஸ் நல்லா இன்கிரீஸ் ஆகுறத நான் பார்க்கிறேன். இதுக்கப்புறமும் இன்கிரீஸ் தான் ஆகும் அப்படின்னு நான் ஒரு டிசிஷன் எடுத்து பை என்ட்ரி போடுறேன். ஓகேங்களா? இங்க நான் வந்து வேற எதுவுமே பண்ணல. என் கண்ணு முன்னாடி இருந்த சார்ட்ல ஜஸ்ட் அந்த பிரைஸ் இன்கிரீஸ் ஆகுறத மட்டும் தான் நான் பார்த்திருக்கேன். நான் மார்க்கெட்ட ஸ்டடி பண்ணல, மத்த டைம் ஃப்ரேம்ஸ் யூஸ் பண்ணல. இன்னும் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, என்கிட்ட பல கேள்விகளுக்கு பதிலே இல்ல. எனக்கு தெரிஞ்சது ஒண்ணே ஒண்ணு. இதுக்கு முன்னாடி பிரைஸ் புல்லிஷா மூவ் ஆச்சு. அத வச்சு நான் இதுக்கப்புறமும் புல்லிஷா மூவ் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கிறேன்.
சோ இதுல எந்த ஒரு அர்த்தமும் கிடையாது. அது எந்த ஒரு மீனிங்குமே கிடையாது. ஓகே. சோ இத தான் வந்து எமோஷனல் டிசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம எடுக்கிறது லாஜிக்கல் டிசிஷனா இல்ல எமோஷனல் டிசிஷனா அப்படிங்கிறத ஈஸியா நம்ம முடிவு பண்ணிடலாம். ஜஸ்ட் நம்ம கிட்ட வந்து எல்லா கேள்விகளுக்கும் பதில் இருக்கணும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு என்ட்ரி போடுறோம் அப்படின்னா, எதுக்காக அந்த அசெட்ட சூஸ் பண்ணோம்? ஓகே. எதுல வேணாலும் நம்ம ட்ரேட் பண்ணலாம். உதாரணத்துக்கு இப்ப நான் வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல ட்ரேட் பண்றேன் அப்படின்னா, ஏகப்பட்ட கம்பெனிஸ் இருக்கு. பர்ட்டிகுலர்லி அந்த கம்பெனில தான் நான் ட்ரேட் பண்ணணும்னு என்ன அவசியம் இருக்கு? ஓகே. அதுக்கான பதில் என்கிட்ட இருக்கணும். சரி ஓகே. பை பண்ணலாமா? செல் பண்ணலாமா? இத நான் டிசைட் பண்ணணும். நெக்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா, ஏன் நான் பை பண்றேன்? ஓகே. மார்க்கெட் புல்லிஷ்ல தான் இருக்குங்கிறத நான் எப்படி வந்து முடிவு பண்றேன்? அடுத்தது நான் எந்த பாயிண்ட்ல பை பண்ணணும்? ஒருவேளை நான் நெனச்ச மாதிரி மார்க்கெட் மூவ் ஆச்சுன்னா, எது வரைக்கும் மூவ் ஆகும்? நான் நெனச்ச மாதிரி மூவ் ஆகல அப்படின்னா, நான் எங்க என்னோட ஸ்டாப் லாஸ பிளேஸ் பண்ணணும்? அதுல இருக்கிற ரிஸ்க் என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியுமா? ஒருவேளை என்னோட ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு அப்படின்னா, எனக்கு எவ்வளவு லாஸ் வரும் அப்படிங்கிறது எனக்கு தெரியுமா? அந்த லாஸ நான் அக்செப்ட் பண்றேனா? இந்த மாதிரி ஏகப்பட்ட கேள்விகளுக்கான பதில் என்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா தான் ஆக்சுவலி நான் ட்ரேடே பண்ணணும். ஆனா, இந்த மாரி எமோஷனலா ட்ரேட் பண்றவங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாரி விஷயங்கள் இருக்கிறத பத்தியே யோசிக்கவே மாட்டாங்க. ஏன்னா ஒரு இம்பல்ஸ்ல அந்த செகண்ட் டக்குன்னு அவங்களுக்கு தோன்றத வந்து பாத்தீங்கன்னா செஞ்சுருவாங்க. அதாவது ட்ரேடிங் பண்ணிருவாங்க. இதுதான் எமோஷனல் ட்ரேடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் நம்மளோட எமோஷன்ஸ கண்ட்ரோல் பண்றதுக்கான பெஸ்ட் வே என்ன அப்படின்னா, ஒரு பிளான கிரியேட் பண்றது. ஓகே. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணிட்டேன். நான் இந்த ட்ரேடிங் பிளான்னா என்ன அப்படிங்கிறத அடுத்து வர டாபிக்ஸ்ல இன்னும் டீடைல்டா பார்க்கலாம். ஓகே. இப்போதைக்கு நான் ஷார்ட்டா சொல்றேன். சரி நீங்க பண்ண போற எல்லாத்தையுமே டிசைட் பண்ணிருவீங்க. ஒரு ட்ரேடரா உங்களோட வொர்க் என்ன? எப்போ என்ன பண்ணணும்? அத எப்படி பண்ணணும்ங்கிறது எல்லாத்தையும் முடிவு பண்ணி தான் ஒரு பிளானே கிரியேட் பண்றீங்க. அதுல எங்கேயுமே எமோஷனலா இங்க முடிவு எடுக்கணும். எமோஷனலா அப்படி முடிவு எடுக்கணும் அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது. சோ ஒரு பிளான நீங்க டெவலப் பண்ணிட்டு, அந்த பிளான நீங்க ஃபாலோ பண்ணீங்கனாலே மோஸ்ட்லி நம்மளோட எமோஷனல் டிசிஷன்ஸ நம்ம குறைச்சிரலாம். ஓகே. ஏன்னா அதுக்கு அங்க வேலையே இல்ல. ஏன்னா நம்ம என்ன செய்யணும்னு நமக்கு தெரியும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். எப்ப நம்ம எமோஷன்ஸ உள்ள வர விடுறோம்? எப்ப நம்ம யோசிக்கிறோமோ? ஓகேங்களா. நமக்கு அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தெரியாம இருந்தாலோ, ஓகேங்களா. இல்ல நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நமக்கு ஏதோ ஒரு விஷயத்த பத்தி அரைகுறையா தான் தெரியுது. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, அத வச்சே நம்ம பண்ணிட முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்ல. இன்ஃபாக்ட் சொல்லணும்னா ஓவர் கான்ஃபிடென்ட்ல நம்ம மார்க்கெட்குள்ள வரும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அரைகுறையான விஷயங்கள வச்சு நம்ம மார்க்கெட்ட பார்க்குறோம். அத வச்சு இது இப்படி, அது அப்படின்னு அதுக்கு நம்மளே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஓன் மீனிங்க கிரியேட் பண்ணுவோம். ஸோ அதன் மூலியமா ட்ரேட் பண்றப்ப அது வந்து ஒரு எமோஷனல் ட்ரேடிங் தான் ஆகுது கடைசில. ஓகேங்களா. ஸோ அதனோட முடிவு ஸோ ஒரு கட்டத்துல நமக்கே அது வந்து பாத்தீங்கன்னா, ஒரு ஓவரால் லாஸ தான் வந்து பாத்தீங்கன்னா கிரியேட் பண்ணும். பட் ஒரு ட்ரேடிங் பிளான்ல அப்படி கிடையாது. ஓகே நீங்க ட்ரேட் பண்றதுக்கு முன்னாடியே நீங்க என்ன பண்ண போறீங்கங்கிறத கம்ப்ளீட்டா பிளான் பண்றீங்க. ஓகே நீங்க என்ன பண்ணணும்? என்ன பண்ணக்கூடாது? எத எப்ப பண்ணணும்? எல்லாத்தையுமே டிசைட் பண்ணிடுறீங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப உங்களுக்கு யோசிக்கிறதுக்கு அங்க டைமே இல்ல. அதாவது யோசிக்க வேண்டிய அவசியம் இல்ல அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா. இப்போ ஒரு பாயிண்ட்ல இருக்கீங்க. அங்க என்ன பண்ணணும்? அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அது உங்க பிளான்ல இருக்கும். ஓகே. இப்ப ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா, நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? அதுவும் உங்க பிளான்ல இருக்கும். சோ நீங்க யோசிக்கணுங்கிற அவசியம் இல்ல. யோசிச்சு ஒரு டிசிஷன் அதாவது நீங்க எமோஷனலா ஒரு டிசிஷன் எடுக்கணும் அப்படிங்கிற அவசியமே அந்த இடத்துல இல்லாம போகுது. நெக்ஸ்ட் விஷயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டானதே பிராக்டிஸ் தான். ஓகே. ஏன்னா நெறைய பேர் ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்றவங்க ட்ரேடிங்க கத்துக்கிட்டு டைரக்ட்டா வந்து பாத்தீங்கன்னா, ரியல் மனில தான் ட்ரேடிங்க ஸ்டார்ட் பண்றாங்க. இது ஒரு வகையில ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும், பெரும்பாலான நேரங்கள்ல இது வந்து பாத்தீங்கன்னா, ஒரு டேஞ்சர்ல தான் போய் முடியுது. ஓகேங்களா. ரொம்ப சின்ன சின்ன சில்லி மிஸ்டேக்கால வந்து ஏகப்பட்ட லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆகும். ஓகே. ஸோ அது எல்லாமே ரியல் லாஸா இருக்கும். ஒன்ஸ் லாஸ் ஆகிடுச்சுன்னா லாஸ் தான். ஓகேங்களா. ப்ராப்பர் பிராக்டிஸ் பண்றதன் மூலியமா நம்மளால இந்த லாஸ கண்ட்ரோல் பண்ண முடியும். சரி ஓகே ப்ரோ. இதுக்கும் எமோஷனுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த எமோஷனலா ட்ரேடிங்குள்ள வரவங்களுக்கு இந்த பிராக்டிஸ் பண்றதெல்லாம் முக்கியம். ஈவன் ட்ரேடிங் பிளான் கிரியேட் பண்றதா இருக்கட்டும். ஏன் ஈவன் எஜுகேஷன் கூட ஓகேங்களா. ஸோ அந்த மாரி ட்ரேடர்ஸ் இந்த வீடியோ பார்ப்பாங்க அப்படின்னு கூட சொல்ல முடியாது. ஓகேங்களா. அதாவது ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிய தவிர வேற எதுவுமே முக்கியம் இல்ல அப்படிங்கிற மைண்ட் செட்ல தான் மோஸ்ட் ஆஃப் த ட்ரேடர்ஸ் இருப்பாங்க. ஆக்சுவலி அவங்க எல்லாருமே எமோஷனலா தான் ட்ரேடிங் பண்றாங்க அப்படின்னு அர்த்தம். சோ அவங்க என்ன பண்ணுவாங்க, இதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸே குடுக்க மாட்டாங்க. ஓகேங்களா. பட் பிராக்டிஸ் அப்படிங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட்டான ஒரு விஷயம் ட்ரேடிங்க பொறுத்தவரைக்கும். சோ நெக்ஸ்ட் நம்மளோட முக்கியமான வேலை ரிஸ்க்க மேனேஜ் பண்றது. ஏன்னா ரிஸ்க்க மேனேஜ் பண்ணிட்டாலே ஆல்மோஸ்ட் நம்ம வந்து எமோஷன கண்ட்ரோல் பண்ணிடலாம். ஓகேங்களா. கிட்டத்தட்ட நம்ம முக்காவாசி அளவுக்கு நம்மளோட எமோஷன்ஸ கண்ட்ரோல் பண்ணிற முடியும். ஏன்னா நம்மளோட மெயினே வந்து எங்க நம்மளுடைய எமோஷன் அதிகரிக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லாஸ பாக்க தான். ஓகே ஒரு பாயிண்ட்ல லாஸ் ஆகிட்டோம் அப்டின்னா, அந்த இடத்துல தான் ரொம்ப இம்பல்சிவா ஓகேங்களா, ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா, உக்கிரமா நம்ம யோசிப்போம். எப்படியாவது அந்த லாஸ ரெக்கவர் பண்ணிடணும். அதுக்காக இத பண்ணலாம், அத பண்ணலாம் அப்படின்னு நம்ம பண்ற வொர்க் எல்லாமே ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, தப்பா தான் இருக்கும். அத நம்ம செய்யற வரைக்கும் தெரியாது. செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் அதுக்காக வருத்தப்பட்டுட்டு இருப்போம். ஓகேங்களா. சோ இதுல நம்ம ரிஸ்க்க மேனேஜ் பண்ணிட்டோம் அப்டின்னா, அதாவது நம்மளோட ரிஸ்க் வந்து நம்ம கண்ட்ரோல்ல தான் இருக்கு. ஓகேங்களா. நான் என்னோட லாஸ ஃபுல்லா மேனேஜ் பண்ணிட்டேன். சோ என்னால வந்து ஓவராலா ஒரு ப்ராஃபிட்ல இருக்க முடியுது அப்படின்னாலே என்னோட ப்ராக்ரஸ் கரெக்ட்டா இருக்கு அப்படின்னு அர்த்தம். அண்ட் நெக்ஸ்ட் விஷயம் ஒரு ட்ரேடிங் ஜர்னல் நம்ம பண்ணணும்.
ஓகேங்களா? சோ இது எல்லாத்த பத்தியுமே இதுக்கப்புறம் நம்ம டீடைல்டா பார்க்க போறோம். லாஸ்ட் அண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம ட்ரேடிங் பண்றப்ப நம்ம ரிட்டர்ன்ஸ் ஓகே ப்ராஃபிட் எவ்வளோ பண்ணணும் அப்படின்னு ஒவ்வொரு ட்ரேடருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். எதிர்பார்ப்பு இருக்கிறது சரியா? தப்பா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன பொறுத்தவரைக்கும் நியாயமான எதிர்பார்ப்பு. ஏன்னா நமக்கு ஒரு இலக்கு இருக்கணும். ஓகேங்களா? நம்ம ஒரு விஷயம் செய்றோம் அப்படின்னா, கண்டிப்பா அந்த இடத்துல ஒரு கோல் இருந்துச்சு அப்படின்னா, அத நோக்கி நம்மளோட ஜர்னி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஓகே. பட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது வந்து நம்மளால அச்சீவ் பண்ண முடியிற ஒரு கோலா இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், மெயினா இந்த கோல், இந்த ப்ராஃபிட் அப்படின்னு வரும்போது பெரும்பாலான ட்ரேடர்ஸ் பண்ற தப்பு என்னன்னா, அமவுண்ட்ல ஃபிக்ஸ் பண்றது. சோ என்ன பொறுத்தவரைக்கும் நீங்க அமவுண்ட்ல உங்களோட கோல்ஸ ஃபிக்ஸ் பண்ணாதீங்க. பெர்சன்டேஜ்ல ஃபிக்ஸ் பண்ணுங்க. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நியாயமா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எவ்வளோ பெர்சன்டேஜ் உங்க கேப்பிட்டலோட எவ்வளோ பெர்சன்டேஜ் அதுவும் பெர் டே, பெர் வீக் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணாம மினிமம் வந்து மந்த்லி இல்ல குவார்டர்லி, இல்ல ஹால்ஃப் இயர்லி, இல்ல ஆனுவலி அப்படின்னு ரிட்டர்ன்ஸ ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஓகே. ஏன்னா வந்து டெய்லி பேஸ்ட்ல ப்ராஃபிட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் ட்ரேடிங்க பொறுத்தவரைக்கும். ஏன் அப்படின்னா, ஈச் அண்ட் எவ்ரி டே அப்படிங்கிறது மார்க்கெட்ல யூனிக்கா இருக்கும். ஓகே. ஒரு நாள் மார்க்கெட் நல்லா இருக்கும். ஒரு நாள் வந்து ரொம்ப மோசமா இருக்கும். எல்லா நேரமும் நம்மளால எல்லா நாளும் நம்மளால ப்ராஃபிட்டே பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்னு பண்ண முடியும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளால உறுதியா சொல்லவே முடியாது. ஓகேங்களா? கிட்டத்தட்ட அது ஒரு இம்பாசிபிளான விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே. சரி ஓகே ப்ரோ. அப்புறம் ஒரு நாள் எவ்ரி டே நீங்க பண்ண முடியாது அப்படின்னு சொல்றீங்க. அப்புறம் எப்படி நம்மளால எவ்ரி மந்த் மட்டும் பண்ணிற முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பீரியட் ஆஃப் டைம்ல நம்ம அதுக்கு ஏத்த மாதிரி பிளான் பண்ண முடியும். ஓகே. அப்ராக்ஸா ஒரு மந்த்ல நமக்கு 20 ட்ரேடிங் செஷன்ஸ் இருக்கும். கிரிப்டோ தவிர மீதி எல்லா செக்மெண்ட்லயும் அப்ராக்ஸா உங்களுக்கு 20 டேஸ் வந்து மார்க்கெட் வந்து ஓப்பன்ல இருக்கும். ஓகே. அந்த 20 டேஸ்ல அதுக்கேத்த பிளான நம்ம பண்ணி, அட்லீஸ்ட் நம்மளால ஒரு மினிமம் ரிட்டர்ன்ஸயாவது வந்து பார்த்தீங்கன்னா, ஜெனரேட் பண்றதுக்கு சான்ஸ அதிகப்படுத்த முடியும். ஓகே. அதுக்கு ஏத்த பிளான நம்ம கிரியேட் பண்ணணும். அத பிராக்டிஸ் பண்ணணும். அதுல நமக்கு ட்ரேடிங் ஜர்னல் இருக்கணும். ரிஸ்க்க வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். இது எல்லாத்தையுமே தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். பட் மெயின் பாயிண்ட் என்ன அப்டின்னா, அந்த எக்ஸ்பெக்டேஷன். ஓகேங்களா? இந்த ரிட்டர்ன்ஸ வந்து ஆஸ் அ பிகினரா நீங்க 5 டூ 10% தான் வந்து ஃபர்ஸ்ட் மந்த்லி நீங்க எய்ம் பண்ணணும். ஓகேங்களா? என்ன ப்ரோ இப்படி சொல்லிட்டீங்க? என்னோட ட்ரேடிங் கேப்பிட்டலே 50,000 தான். இப்ப நீங்க சொல்ற மாதிரி நான் வந்து ஒரு 10% எய்ம் பண்றேன் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே. 50,000ல 10%ங்கிறது எவ்வளோ? 5,000 தான். 5,000 ஏர்ன் பண்ணி நான் என்ன ப்ரோ பண்ண முடியும்? மறுபடியும் நான் சொல்றேன் அமௌண்ட்ட பார்க்காதீங்க. இப்ப இதே என்னோட ட்ரேடிங் கேப்பிட்டல் ஒரு 10 லேக்ஸ் அப்படின்னு வச்சுப்போமே. ஓகேங்களா? அதோட 10% அப்படிங்கிறது 1 லேக். இப்போ இந்த 10 லேக் வச்சு 1 லேக் பண்றவரு என்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்றாரோ, அதே தான் 50,000 வச்சு 5,000 ஏர்ன் பண்றவரும் பண்ண போறாரு. ஓகே. இவங்க 2 பேருக்குள்ள இருக்கிற வித்தியாசம் என்னன்னா, அவங்களோட ட்ரேடிங் கேப்பிட்டல். ஓகே. அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது ஒண்ணு தான். ஓகே. இதுவே நெறைய பேருக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகுறதே கிடையாது. நம்ம கிட்ட இருக்கிற கேப்பிட்டல் கம்மியா இருக்கு. பட் நம்ம ஹையர் ரிட்டர்ன்ஸ் பண்ணணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்றோம்னா, நம்மளே அறியாம நம்ம வந்து அதிகமான ரிஸ்க்க எடுக்கிறதுக்கு நம்ம வந்து நம்மள நம்மளே தயார்படுத்திக்கிறோம். ஓகே. இதனால என்ன பிரச்சனை ஆகுது அப்டின்னா, ஒருவேள அந்த ட்ரேட் நமக்கு எகெயின்ஸ்ட்டா போயிருச்சு அப்டின்னா, ஒரு பெரிய அமௌண்ட்ட ஒரு சிங்கிள் என்ட்ரில வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம லாஸ் பண்ணிருவோம். ஓகே. நல்லா புரிஞ்சுக்கோங்க. மார்க்கெட் நம்மளோட நண்பனும் கிடையாது. நம்மளோட எதிரியும் கிடையாது. ஓகே. மார்க்கெட்டுக்கு நம்ம யாரு? நம்ம என்ன பண்றோம்? எதுக்காக இத பண்றோம்? எவ்வளோ காசு வச்சு பண்றோம்? இது எதுவுமே தெரியாது. ஓகேங்களா? அதனால அது நமக்கு சப்போர்ட் பண்ணும் நம்ம எந்த நம்பிக்கையிலும் இருக்கவே முடியாது. நம்மள பொறுத்தவரைக்கும் இன்ஃபர்மேஷன், டேட்டா இவ்வளோதான். அத பொறுத்து தான் ஒரு டிசிஷன் எடுக்கிறோம். ஓகேங்களா? அதிலயுமே நம்மளுக்கு நெக்ஸ்ட் அதாவது ஃபைனல் அவுட்கம் என்ன வரும் அப்படிங்கிறது தெரியாம தான் இறங்குறோம். ஓகே. ஒருவேள ப்ராஃபிட் ஆச்சுன்னா எவ்வளோ வரும்னு தெரியும். லாஸ் ஆச்சுனாலும் எவ்வளோ ஆகும் அப்படிங்கிறது தெரியணும். அந்த ரிஸ்க்க நம்ம அக்செப்ட் பண்றோம் அப்படின்னா மட்டும் தான் நம்ம வந்து ஒரு ட்ரேடே பண்ணணும். ஓகேங்களா? ஏன்னா ஒரு ட்ரேடரோட வேலை வெறும் ப்ராஃபிட் பண்றது மட்டுமே கிடையாது. அது இல்லாம இன்னும் நெறைய இருக்கு. அத பத்தி பின்னாடி டீடைல்டா பார்க்கலாம். ஓகே. ஒரு ரியலிஸ்டிக்கான எக்ஸ்பெக்டேஷன் வைங்க. ஏன்னா ஒரு கோல ஃபிக்ஸ் பண்ணிட்டு அத அடைய முடியல அப்படின்னாலே அதுவே ஒரு பெரிய டிசப்பாயின்ட்மென்ட் தான். ஓகே. நான் வந்து மாசம் ஒரு 10,000 15,000 ஏர்ன் பண்ணணும்னு நெனச்சேன். ஆனா கேப்பிட்டல் 50,000 அப்டின்னா, அங்கேயே வந்து ஆக்சுவலி நம்ம ஒரு விஷயம் தப்பு பண்ணிட்டோம்னு தான் அர்த்தம். ஓகேங்களா? ஏன்னா ஹையர் ரிட்டர்ன்ஸ் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கோம். 20% 30% அப்டிங்கிறதெல்லாம் பண்ண முடியாது அப்டின்னு கிடையாது. இதுதான் நெறைய பேர் குழப்பிக்கிறாங்க. அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? ட்ரேடிங்ல அப்ப அவ்வளோலாம் சம்பாரிக்கவே முடியாது அப்டிங்கிறீங்கன்னா, அது கிடையாது. சம்பாரிக்க முடியும், முடியல. அது வேற. ஓகே. அந்த கொஸ்டினுக்கான பதில் ட்ரேடிங்க பொறுத்தவரைக்கும் அன்லிமிட்டட் இன்கம் பொட்டன்ஷியல் இருக்கு. உங்களோட கேப்பிட்டல் எவ்வளோ இருந்தாலும், அத வச்சு எவ்வளோ வேணாலும் பண்ண முடியும். ஆனா, அதுக்கான சாத்தியக்கூறு அப்படின்னு ஒண்ணு இருக்கு பார்த்தீங்களா? ப்ராபபிலிட்டி. ஓகே. அந்த ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது மாறும். ஓகே. இப்போ 5,000 வச்சு 2,000 சம்பாரிக்கிறதுக்கு எவ்வளோ ப்ராபபிலிட்டி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹை ப்ராபபிலிட்டி இருக்கு. ஓகே. ரொம்ப ஈஸியா பண்ணலாம். 2,500 வச்சுப்போமே ஒரு 5% ஓகே. அதுக்கு தகுந்த பிராக்டிஸ், அதுக்கு தகுந்த நம்மளோட ஸ்கில்ஸ், அதுக்கு தகுந்த நாலேட்ஜ் இருந்துச்சு அப்படின்னா, ரொம்ப குயிக்கா அத நம்மளால பண்ணிற முடியும். அண்ட் இந்த 5% பண்றதுக்கு நம்ம ஜாஸ்தி ரிஸ்க் எடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஓகேங்களா? பட் ஒரு 50,000 வச்சு நான் 25,000 பண்ணணும். 50% ரிட்டர்ன்ஸ் வந்து 1 மாசத்துல பண்ணணும் அப்டின்னா,
அப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அங்க நம்ம எவ்வளவு ரிஸ்க் எடுக்கணும். இதெல்லாம் தாண்டி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்கணும். இன்னொரு பக்கம் அந்த லாஸ் ஆகிருச்சு அப்படின்னா, அத ரெக்கவர் பண்றதுக்கு நம்ம கிட்ட ஸ்கில் இருக்கணும். ஓகேங்களா? சோ அது எல்லாத்துக்குமே நமக்கு நெறைய டைம் எடுக்கும். ஓகேங்களா? இதெல்லாம் தாண்டி அது முக்கியமே இல்ல அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். 50% ரிட்டர்ன்ஸ் பண்ணி தான் நம்ம ப்ராஃபிட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம அந்த மந்த்லி 5%ங்கிறதே ரொம்ப அதிகம் தான். எப்படின்னு கேட்கிறீங்களா? அத ஒரு வருஷத்துக்கு கால்குலேட் பண்ணி பாருங்க. 60% வரும். ஓகே. அப்ராக்ஸா 50யே வச்சுப்போம். உங்க பேங்க்கே 7% தான். நம்ம பேங்க். ஓகேங்களா? இந்தியால ரிஸ்க் ஃப்ரீ இன்ட்ரெஸ்ட் ரேட் மேக்ஸிமம் 8% இருக்கு. 8%ஏ ரேர். ஓகே 7.8, 7.9 அந்த மாதிரி எஃப்டி, ஆர்டி இந்த மாதிரி ரிஸ்க் ஃப்ரீ இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரிஸ்க் ஃப்ரீ இன்வெஸ்ட்மென்ட்ல வர இன்ட்ரெஸ்ட். வருஷத்துக்கே அதுவே சரி 10% வச்சுப்போமா? ரவுண்டா ஒரு 10% வைப்போம். வருஷத்துக்கு நான் சொல்றேன். ஒரு வருஷத்துக்கே இப்போ 1 லேக் கேபிட்டல் இருந்தா ரிஸ்க் ஃப்ரீயா எந்த ஒரு ரிஸ்க்கும் எடுக்காம ஜஸ்ட் நம்மளோட மணிய மட்டும் இன்வெஸ்ட் பண்ணாலே நமக்கு 10,000 தான் ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது. அதே மணிய தான் நான் ட்ரேட் பண்றேன். என்ன நம்பி நான் இன்வெஸ்ட் பண்றேன். என்னோட ஸ்கில்ல நம்பி நான் இன்வெஸ்ட் பண்றேன். என்னோட டைம இன்வெஸ்ட் பண்றேன். இதனோட ரிட்டர்ன்ஸ் தான் எனக்கு இயர்லி அந்த 50%. அதுக்கு தான் நான் அந்த 1 இயர் ஃபுல்லா ஹோல் இயர் கஷ்டப்பட்டு பிளான் பண்ணி இவ்ளோ வொர்க்கே பண்றது. ஓகே. சோ என்னோட கேபிட்டல நான் குரோ பண்றேன். ஓகே. இப்படி பண்றது பெஸ்ட்டா? இல்ல நம்ம பாட்டுக்கு எடுத்தோம், கவுத்தோம் அப்படின்னு யோசிச்சு ஒரு எமோஷனலா ட்ரேட் பண்ணி அந்த ஒரே மாசத்துல அந்த 1 லேக் கேபிட்டலையும் லாஸ் பண்றது நல்லா இருக்குமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம கேபிட்டல நம்ம சேவ் பண்ணணும். ஏன்னா கேபிட்டல் இருந்தா தான் இன்னொரு நாள் நமக்கு ட்ரேட் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஓகே. அதனால இந்த விஷயங்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னும் நீங்க உங்களோட ட்ரேடிங் சைக்காலஜிய இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா, மார்க் டக்ளஸ் எழுதின ட்ரேடிங் இன் தி ஜோன் புக்கோட ஆடியோ புக்க நம்மளோட யூடியூப் சேனல்லயே நாங்க அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த பிளேலிஸ்டோட லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்திருக்கேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். 2வது பில்லர் ரிஸ்க் மேனேஜ்மென்ட். ரிஸ்க் மேனேஜ்மென்ட் அப்படின்னா என்னன்னா, இப்ப நம்ம ஒரு பிசினஸ் பண்றோம் அப்படின்னா, அதுல கண்டிப்பா ரிஸ்க் இருக்கு. ட்ரேடிங்ல இருக்கிற ரிஸ்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட காச இழக்கிறதுக்கு, அதாவது லாஸ் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. அந்த ரிஸ்க்க எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ண போறோம், எப்படி நம்ம மேனேஜ் பண்ண போறோம் அப்படிங்கிறது தான் ரிஸ்க் மேனேஜ்மென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. 3 பில்லர் மணி மேனேஜ்மென்ட். அதாவது நம்மளோட ட்ரேடிங் கேபிட்டல எப்படி நம்ம ஹேண்டில் பண்ண போறோம், எப்படி நம்ம மேனேஜ் பண்ண போறோம் அப்படிங்கிறத தான் மணி மேனேஜ்மென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி நம்ம ட்ரேட் பண்ணும்போது இந்த ரிஸ்க் மேனேஜ்மென்ட் அண்ட் மணி மேனேஜ்மென்ட் 2யும் சேர்த்து தான் பார்த்தீங்கன்னா நம்ம யூஸே பண்ணுவோம். அதாவது இது ஆக்சுவலி ஒரு ரூல்ஸ். ஓகேங்களா? அந்த ரிஸ்க் மேனேஜ்மென்ட் அண்ட் மணி மேனேஜ்மென்ட்ல நம்ம என்ன ஃபாலோ பண்ணணும், என்ன ரூல்ஸ ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணிட்டு, அத நம்ம ட்ரேட் பண்ணும்போது ஆக்சுவலி ஃபாலோ பண்ணுவோம். இந்த 2 விஷயம் ஏன் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அதுக்கு நம்ம ஒரு ட்ரேடரோட முக்கியமான வேலை என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஒரு ட்ரேடரோட ஃபர்ஸ்ட் வேலை ஓகேங்களா? அதாவது நம்மளுக்குள்ள இருந்து நம்ம பண்ண வேண்டியது முதல்ல நம்மளோட எமோஷன்ஸ கண்ட்ரோல் பண்ணணும். அத பத்தி முன்னாடியே நம்ம டீடைல்டா பார்த்தோம். இப்ப நம்ம செய்யற வேலையில ஓகேங்களா, எது ஃபர்ஸ்ட் முக்கியம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம ரிஸ்க்க மேனேஜ் பண்றது தான். ஓகேங்களா? 2வது முக்கியமான வேலை நம்மளோட ட்ரேடிங் கேபிட்டல நம்ம பாதுகாக்கிறது. ஓகே. இது ஏன் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத பத்தி நம்ம ஆல்ரெடி ஓரளவுக்கு பார்த்திருக்கோம். நம்ம ட்ரேடிங் சைக்காலஜிய பத்தி பார்க்கிறப்பயே. இதுக்கு அப்புறம் தான் ஆக்சுவலி நமக்கு ப்ராஃபிட் பண்றது ஒரு வேலையா வரும். ஓகே. ஆனா எல்லா ட்ரேடர்ஸும் மெயினா எந்த வேலைய ஃபோக்கஸ் பண்ணுவாங்கன்னா, இந்த வொர்க்க தான். ஓகேங்களா? ஆனா இந்த ஃபர்ஸ்ட் 2 வொர்க்க செஞ்சா தான் இந்த 3வது ஒண்ணு நடக்கவே செய்யும். அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒருவேள நம்மளால ரிஸ்க்க மேனேஜ் பண்ண முடியலனாலோ, ஓகே நான் ட்ரேடிங் கேபிட்டல பிரிசர்வ் பண்ணல, பாதுகாக்கல அப்டின்னா, எனக்கு ப்ராஃபிட் பண்றதுக்கு வாய்ப்பே இல்ல. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்ப நான் ரிஸ்க்க மேனேஜ் பண்ணாம நெறைய லாஸ் பண்ணிட்டே இருக்கேன். ஓகே லாஸ் ஆகுறதுனால என்னோட ட்ரேடிங் கேபிட்டல் கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாகிக்கிட்டே வருது. ஒரு ₹1,00,000 நான் ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்றேன். ஒரு ட்ரேடுக்கு 5,000, 10,000 அப்டின்னு லாஸ் ஆகிட்டே இருக்கு. ஏன்னா நாங்க ரிஸ்கே மேனேஜ் பண்ணல. ஓகே நான் கேபிட்டல பத்தியும் பிரிசர்வே பண்ணல. ஓகே இதனால எனக்கு ஹெவி லாஸ் ஆகுது. ஒரு கட்டத்துல என்னோட ட்ரேடிங் கேபிட்டல் 1 லேக்ல இருந்து 0 ஆகுது. ஓகே. இப்ப இந்த இடத்துல இந்த 2 விஷயம் பண்ணல. ஓகேங்களா? பட் இருந்தாலும் இந்த 1 லேக் வச்சு நான் ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்றப்ப என்னோட இன்டென்ஷன் ப்ராஃபிட் மேக் பண்ணணும் தான். அதுக்காக தான் நான் வேலை செஞ்சேன். ஆனா அப்படி செஞ்ச வேலையில எனக்கு ப்ராஃபிட் வரல. இருந்த காசு லாஸ் ஆனது தான் மிச்சம். இப்ப என்னால இதுக்கப்புறம் ப்ராஃபிட் பண்ணவும் முடியாது. என்கிட்ட கேபிட்டலே கிடையாது. ஓகேங்களா? இதுக்கப்புறம் ரிஸ்க் மேனேஜ்மென்ட்டும் பண்ண முடியாது. கேபிட்டலையும் பிரிசர்வ் பண்ண முடியாது. நான் ஆசைப்பட்ட மாரி என்னால ப்ராஃபிட்ட பார்த்தீங்கன்னா, மேக்கும் பண்ண முடியாது. ஓகே. அதனால தான் ஆக்சுவலி இது 2மே ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான வேலை. இத நம்ம பண்ணிட்டோம் அப்டின்னாலே ஆட்டோமேட்டிக்கா பார்த்தீங்கன்னா, நமக்கு ப்ராஃபிட் வந்துரும். ஓகேங்களா? ஆக்சுவலி ப்ராஃபிட் அப்டிங்கிறது ஒரு பை ப்ராடக்ட். ஓகே. இதுக்காக நீங்க டைரக்ட்டா எந்த வொர்க்கும் பண்ண தேவையில்ல. ஓகே ப்ராஃபிட் வரணும்ங்கறதுக்காக இது, ப்ராஃபிட் வரணும்ங்கறதுக்காக அந்த வொர்க் அப்டின்லாம் எதுவுமே பண்ண வேணாம். ஓகேங்களா? நம்ம செய்யற வேலைய அதாவது ஒரு ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிய கரெக்ட்டா நீங்க ஃபாலோ பண்றீங்க. அதுல ரிஸ்க் மேனேஜ்மென்ட், மனி மேனேஜ்மென்ட் ரூல்ஸ நீங்க கரெக்ட்டா ஃபாலோ பண்றீங்க. எமோஷன்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்றீங்க அப்டின்னா, இந்த வேலையெல்லாம் ஒட்டுமொத்தமா சேர்ந்து நமக்கு அட் லாஸ்ட் பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட் வரதுக்கு சான்ஸ நம்ம அதிகப்படுத்துறோம்.
ஓகேங்களா? சோ இதன் மூலியமா நம்ம நெனச்ச மாதிரியே நம்மளால ப்ராஃபிட் பண்ண முடியும். அதையும் நம்ம எதிர்பார்க்காமலே. சோ ரிஸ்க் மேனேஜ்மென்ட் அண்ட் மனி மேனேஜ்மென்ட்ல நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய இம்பார்ட்டன்ட்டான ரூல்ஸ் என்ன அப்படிங்கறத பத்தி ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எடுக்கிற ஒவ்வொரு ட்ரேட்லயும் நம்ம எவ்வளவு ரிஸ்க் எடுக்கணும் அப்படிங்கறத நம்ம டிசைட் பண்ணணும். ஓகேங்களா? இது ஆக்சுவலி ஒரு பெர்சன்டேஜ். அதாவது இப்ப என்கிட்ட ஒரு 1 லேக் கேபிட்டல் இருக்குன்னா, அந்த 1 லேக்ல அத வச்சு நான் ட்ரேட் பண்றேன். அப்படிங்கிறப்போ ஒரு என்ட்ரி லாஸ் ஆச்சு அப்படின்னா, எனக்கு அதுல மேக்ஸிமம் லாஸ் அந்த ஒரு ட்ரேட்ல, ஒரு என்ட்ரில எவ்வளவு இருக்கும் அப்படிங்கிற அமௌண்ட். ஓகேங்களா? அது அமௌண்ட்டா இல்லாம என்னோட கேபிட்டலோட ஒரு பெர்சன்டேஜா நான் ஃபிக்ஸ் பண்ணணும். உதாரணத்துக்கு இப்ப நான் வந்து 2% ரிஸ்க் எடுக்கிறேன் அப்படின்னா, சோ நான் வந்து ரூ. 2000 வந்து ரிஸ்க் எடுக்கிறேன். ஓகேங்களா? சோ எனக்கு ஒரு ட்ரேட் எடுத்தேன்னா, அந்த ட்ரேட்ல எனக்கு அதிகபட்ச லாஸ் 2000 தான். அந்த 2000 தாண்டாது. அதாவது என்னோட கேபிட்டலோட 2%. சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவல் ரூல்ஸே. ஓகேங்களா? மேக்ஸ் லிமிட் ரிஸ்க் பெர் ட்ரேடுக்கு 2% வச்சுக்கோங்க. ஓகே. அதுக்கு கம்மியா ரிஸ்க் எடுக்கலாமே தவிர, 2%க்கும் மேல நம்ம ரிஸ்க் எடுக்கவே கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க வந்து ஒரு ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன் ட்ரேடரா இருக்கீங்க. உங்ககிட்ட கேபிட்டலே கம்மியா இருக்கு. சோ நமக்கு ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ல ஹை ரிஸ்க் இருக்கு. அதுக்கேத்த மாரி ஹை ரிவார்ட் இருக்கு. ஓகேங்களா? சோ இப்போ ஒரு ரூ. 1,00,000 கேபிட்டல் இருக்கு அப்டின்னா, சோ அதுல நான் வந்து 40,000, 50,000க்கு வந்து பொசிஷன் எடுக்கணும். சோ அதுல லாஸ் வந்து பாத்தீங்கன்னா 7,000, 8,000 சும்மா ஒரு எக்ஸாம்பிள்க்கு சொல்றேன். ஓகேங்களா? இருக்கு அப்டின்னா நம்ம 7-8% ரிஸ்க் எடுக்கிறோம். சோ இத தான் ஹை ரிஸ்க் அப்டின்னு சொல்லுவோம். சரி ஓகே ப்ரோ, இது எப்படி கம்மி பண்றது அப்டின்னா, அதுக்கு தகுந்த சஃபிஷியன்ட் கேப்பிட்டல் நம்ம கிட்ட இருக்கணும். ஓகேங்களா? இந்த ரிஸ்க் பெர் ட்ரேட நம்மளோட ட்ரேடிங் கேப்பிட்டல பொறுத்து தான் நம்ம டிசைட் பண்ணுவோம். ஓகேங்களா? அந்த அளவுக்கு நம்ம கிட்ட சஃபிஷியன்ட் கேப்பிட்டல் இருக்குன்னா, தாராளமா நம்ம ரிஸ்க் எடுக்கலாம். அப்படி இல்ல அப்டின்னா, நம்ம கிட்ட இருக்கிற கேப்பிட்டலுக்கு ஏத்த மாரி தான் நம்ம ரிஸ்கையே வந்து பாத்தீங்கன்னா எடுக்கணும். ஓகேங்களா? தேவையில்லாம நமக்கு அந்த செக்மெண்ட் தான் புடிச்சிருக்குங்கிற ஒரே காரணத்துக்காக கம்மியான கேப்பிட்டல் வச்சு அதிகமான ரிஸ்க் எடுத்தோம் அப்டின்னா, ரொம்ப சீக்கிரம் நம்மளோட ஹோல் ட்ரேடிங் கேப்பிட்டல் லாஸ் ஆகுறதுக்கான சான்சஸ் இருக்கு. சோ ரிஸ்க் பெர் ட்ரேட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட்டான ஒரு ரூல்ஸ். 2வது நம்ம பார்க்க போற ரூல்ஸ் லூசிங் ஸ்ட்ரீக் அண்ட் டிரா டவுன். இது ஆக்சுவலி நம்ம ஃபாலோ பண்ண வேண்டாம். பட் இருந்தாலும் இந்த 2 விஷயத்துக்கு நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமா கவனம் குடுத்தே ஆகணும். ஓகேங்களா? சோ லூசிங் ஸ்ட்ரீக் அப்படிங்கிறது என்னன்னா, தொடர்ந்து ஒரு ப்ராஃபிட் கூட பண்ணாம வரிசையா நம்ம என்ட்ரீஸ்ல லாஸ் பண்றோம் அப்படின்னா, அதுதான் லூசிங் ஸ்ட்ரீக்ன்னு சொல்லுவாங்க. கேம்ல கூட வந்து இந்த லூசிங் ஸ்ட்ரீக், வின்னிங் ஸ்ட்ரீக் அப்படிங்கிற வார்த்தைய பயன்படுத்துவாங்க. ஓகேங்களா? நான் வந்து ப்ராஃபிட்டே பண்ணல. ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரேட்ல ஒரு ரூ. 1000 லாஸ் ஆகுது. அப்புறம் ஒரு 1200, அப்புறம் ஒரு 3000, அப்புறம் ஒரு ரூ. 5000, அதுக்கப்புறம் ஒரு ரூ. 500. இந்த மாரி வெறும் லாஸே வந்துகிட்டு இருக்கு. ஒரு ப்ராஃபிட் கூட இல்ல. அப்டின்னா, அத தான் லூசிங் ஸ்ட்ரீக் அப்டின்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த லூசிங் ஸ்ட்ரீக் நடக்கிறதுனால தான் நமக்கு இந்த டிரா டவுன் அப்டிங்கிற விஷயம் நடக்கும். டிரா டவுன் அப்டிங்கிறது என்ன அப்டின்னா, ஒரு ஒரு கேப்பிட்டல்ல இருந்து ஓகேங்களா? நம்மளோட ட்ரேடிங் கேப்பிட்டல்ல இருந்து தொடர்ந்து அந்த கேப்பிட்டல் வேல்யூ குறைஞ்சுகிட்டே வரும். ஓகேங்களா? தொடர்ந்து நம்மளுக்கு அந்த கேப்பிட்டல் அமௌண்ட் அப்டிங்கிறது நெகட்டிவா, அதாவது இப்ப நான் ஒரு ரூ. 10,000 கேப்பிட்டல் வச்சிருக்கேன். ஓகேங்களா? எனக்கு ஒரு ட்ரேட்லயும் ரூ. 1000 ரூ. 1000 லாஸ் ஆகிட்டே வருது. வரிசையா நான் ஒரு 5 ட்ரேட் லாஸ் பண்றேன். ஓகே. சோ இப்பவே என்னோட லூசிங் ஸ்ட்ரீக் 5 இருக்கு. ஒரு ட்ரேடுக்கு ரூ. 1000 லாஸ்னா 5 ட்ரேடுக்கு ரூ. 5000. சோ ரூ. 10,000ல இருந்த அக்கவுண்ட் இப்ப ரூ. 5000க்கு வந்திருக்கு. இப்படி ஃபால் ஆகுது பாத்தீங்களா நம்ம ட்ரேடிங் கேப்பிட்டல். இத தான் டிரா டவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. ஏன் அப்படின்னா, லூசிங் ஸ்ட்ரீக்க நம்மளால அவாய்ட் பண்ண முடியாது. ஓகேங்களா? எந்த ட்ரேடருக்கு எந்த மார்க்கெட்ல வேணாலும், எந்த ஸ்ட்ராட்டஜிய நீங்க யூஸ் பண்றீங்க அப்டினாலும், அட்லீஸ்ட் ஒரு இது எப்ப வேணாலும் வரலாம். ஒரு தடவன்னு கூட சொல்ல முடியாது. ஓகேங்களா? அதுவும் எத்தன நம்பர் அப்டிங்கிறதையுமே நம்மளால ஃபிக்ஸ்டா சொல்ல முடியாது. மேக்ஸிமம் இவ்வளோ வரும், அவ்வளோ வரும் அப்டின்னு. ஓகே. ஏன்னா, அது நம்ம ட்ரேட் பண்ற சிச்சுவேஷன பொறுத்து இருக்கு. ஆனா விஷயம் என்னன்னா, அப்படி ஒரு வேள நம்ம ஒரு லூசிங் ஸ்ட்ரீக்ல எஸ்பெஷலி 3 ட்ரேட் தொடர்ந்து லாஸ் ஆகுது அப்டின்னா, நம்ம ரொம்ப ரொம்ப கவனமா ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கணும். ஓகே. சோ தொடர்ந்து 3 லாஸ் ஆகுறதுங்கிறது ரொம்ப நார்மலா நடக்கும். ஓகேங்களா? பட் என்னன்னா 3 ட்ரேடுக்கு அப்புறமும் நம்ம லாஸே பண்றோம் அப்டின்னா, நம்ம ரொம்ப ரொம்ப கவனமா அதாவது 3 ட்ரேட் லாஸ்ல இருக்கோம் அப்டின்னாலே, அடுத்து நம்ம பண்ண போற ட்ரேட்ல நம்ம நெறைய ரூல்ஸ ஃபாலோ பண்ணி தான் நம்ம ட்ரேடே பண்ணணும். ஓகேங்களா? ஏன்னா நம்ம அந்த லூசிங் ஸ்ட்ரீக்க பிரேக் பண்ணி ஆகணும். ஓகே. ஏன்னா இப்ப ஏற்கனவே நம்ம வந்து லாஸ்ல இருக்கோம். ஓகேங்களா? ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம பண்ற ப்ராஃபிட் கிடையாது. லாஸ் ரெக்கவரி அப்டின்னு தான் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஆல்ரெடி பண்ண லாஸ நம்ம ரெக்கவர் தான் பண்ண முடியும். ஓகே. அதுக்கப்புறம் தான் அகைன் இப்போ ஒரு உதாரணத்துக்கு அதே எக்ஸாம்பிள் பார்ப்போம். $10,000 இருக்கு. சாரி ஒரு ரூ. 10,000 இருக்கு. ஓகேங்களா? சோ ஒரு ரூ. 1000 ஒரு ட்ரேடுக்கு லாஸ் ஆயிட்டே 3 ட்ரேட்ல ரூ. 3000 லாஸ் ஆகிடுச்சு. இப்ப ரூ. 7,000 இருக்கு. இப்ப ரூ. 7,000 தான் ட்ரேடிங் கேப்பிட்டல். இந்த ரூ. 7,000 வச்சு தான் நான் ட்ரேட் பண்ணணும். இப்ப இந்த ரூ. 7,000 வச்சு நான் எவ்வளவு ப்ராஃபிட் பண்ணாலும், அதுல வர 3000 ப்ராஃபிட் அப்படிங்கிற ஆக்சுவலி ப்ராஃபிட் கிடையாது. என்னோட லாஸ் ரெக்கவரி தான். நான் இதுக்கு முன்னாடி பண்ண லாஸ ரெக்கவர் பண்றேன். ஓகேங்களா? ஏன்னா அதுக்கப்புறம் தான் அகைன் நான் என்னோட ட்ரேடிங் கேப்பிட்டல பழைய பேலன்ஸ்க்கு கொண்டு வர முடியும். அந்த பழைய பேலன்ஸ்ல இருந்து நான் ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பண்ணா தான் எனக்கு அது ஆக்சுவல் ப்ராஃபிட் ஆகும். இல்ல அப்டின்னா என் அக்கவுண்ட் நெகட்டிவாவே தான் இருக்கும். ஓகேங்களா? சோ லூசிங் ஸ்ட்ரீக்னால தான் ஆக்சுவலி நமக்கு டிரா டவுன் நடக்குது. சோ அப்ப நம்ம மெயினா கண்ட்ரோல் பண்ண வேண்டியது இந்த லூசிங் ஸ்ட்ரீக்க தான். ஓகேங்களா? இது எப்ப வரும்னு தெரியாததுனால இதுக்கு நம்ம ஜெனரலா ஃபாலோ பண்ற ரூல்ஸ் என்ன அப்டின்னு பார்த்தீங்கன்னா, மெயினா நம்ம வந்து எவ்வளவு என்ட்ரீஸ் பிளேஸ் பண்ணலாம். இன்னும் ஒரு சில ரூல்ஸ நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற ரூல்ஸ் ரிஸ்க் டூ ரிவார்ட் ரேஷியோ ஆர் ரிவார்ட் டூ ரிஸ்க் ரேஷியோ.
ஓகே. சோ நம்மளோட ப்ராஃபிட்டபிலிட்டிய முடிவு பண்ண போறது 2 விஷயம். அதாவது ஒரு ட்ரேடர் எந்த அளவுக்கு லாபகரமா ட்ரேட் பண்றாரு அப்படிங்கிறத 2 விஷயம் தீர்மானிக்கும். ஒண்ணு அவங்களோட வின் ரேட். ஓகேங்களா? இப்ப அவங்க ஒரு 100 ட்ரேட் எடுக்குறாங்க அப்படின்னா, அந்த 100 ட்ரேட்ல எத்தன சதவீத ட்ரேட்ல அவங்க அந்த ட்ரேட லாபகரமா முடிக்கிறாங்க அப்படிங்கிறதா வின் ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. 2வது முக்கியமான விஷயம் இந்த ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ. இப்ப நான் இப்போ ஒரு என்ட்ரி எடுக்கிறேன்னா, நான் எடுக்கிற ரிஸ்க்குக்கு எந்த அளவுக்கு ரிவார்ட நான் மார்க்கெட்ல எதிர்பார்க்கிறேன். ஓகேங்களா? சோ இதுக்கு ஒரு வேல்யூ இருக்கணும். ஓகே. சோ இதுக்கு என்னோட சஜஷன் மினிமம் 2 டைம்ஸ் இருக்கணும். ஓகே. ரூ. 1000 நான் ரிஸ்க் எடுக்கிறேன்னா, குறைஞ்சபட்சம் அந்த என்ட்ரி எனக்கு நான் நெனச்ச மாரி மூவ் ஆச்சுன்னா, எனக்கு ரூ. 2000 லாபம் வர அளவுக்கு அந்த என்ட்ரி மூவ் ஆகணும். அப்படி மூவ் ஆகுன்ற நம்பிக்கை இருக்குன்னா, நான் அந்த ட்ரேட் எடுக்கணும். ஏன்னா நான் எடுக்கிற ரூ. 1000 ரிஸ்க்குக்கு ரூ. 2000 லாபம் வரதுக்கு எனக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த எடுக்கிற ரிஸ்க் வந்து நியாயமானது, வொர்த்தானதுன்னு சொல்லலாம். ஓகே. ஏன்னா ஒருவேளை நம்ம நெனச்சது நடந்துச்சுன்னா ரூ. 2000 லாபம் வரும். ஓகேங்களா? இல்ல நான் ரூ. 1000 ரிஸ்க் எடுக்கிறேன். எனக்கு வந்து ரூ. 500 தான் ப்ராஃபிட் வர சான்ஸ் இருக்குன்னா, ரொம்ப சிம்பிளா அந்த என்ட்ரிய போடாமலே இருக்கலாம். ஏன்னா ரூ. 1000 ரிஸ்க் எடுத்து வெறும் ரூ. 500 ப்ராஃபிட் தான். ஓகேங்களா? ஏன்னா ஒருவேளை நம்ம நெனச்சது நடக்கல அப்படின்னா ரூ. 1000 லாஸ். ஓகே. அதுக்கு பதிலா அந்த ட்ரேட் எடுக்காம இருந்தோம்னா ரூ. 1000 நமக்கு மிச்சம். ஓகேங்களா? சோ எப்பவுமே நம்ம எடுக்கிற என்ட்ரில நம்மளோட ரிஸ்க்க விட ரிவார்ட் வந்து 2 மடங்குக்கும் மேல இருக்கணும். ஓகே. சோ இத விட ஜாஸ்தியா நீங்க 3 மடங்கு ஃபிக்ஸ் பண்ணலாம். 4 மடங்கு ஃபிக்ஸ் பண்ணலாம். இந்த ரூல்ஸ் எதுக்காக அப்படின்னா, குவாலிட்டியான என்ட்ரிய ஃபில்டர் பண்றதுக்காக. ஏன்னா என்ட்ரி சிக்னல் அப்படிங்கிறது நீங்க ஃபாலோ பண்ற ஸ்ட்ராட்டஜிக்கு ஏகப்பட்டது கிரியேட் ஆகிட்டே இருக்கும். எதுல நீங்க எதிர்பார்க்கிற அளவுக்கு ரிவார்ட் இருக்குங்கிறத தேர்ந்தெடுக்கிறதுக்கு இந்த ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமான ஒரு ரூல்ஸ். சோ நெக்ஸ்ட் ரொம்ப முக்கியமான ரூல்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எஸ்பெஷலி நம்ம ப்ராஃபிட்க்கு. ஓகே. பொசிஷன் சைசிங். இதுக்கு வந்து நெறைய ட்ரேடர்ஸ் வந்து கவனம் குடுக்கிறதே கிடையாது. ஓகே. அப்படியே குடுத்தாலும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எவ்வளோ குவான்டிட்டி எடுத்தா எனக்கு எவ்வளோ காசு வரும்? ஓகே. இப்ப நான் ஒரு ரூ. 10,000 சம்பாரிக்கணும். அதுக்கு எவ்வளோ குவான்டிட்டி எடுக்கணும்? எனக்கு வந்து இந்த ட்ரேட்ல ஒரு ரூ. 1000 ஒரு 5 பாயிண்ட் ஏறுச்சுன்னா, எனக்கு ஒரு ரூ. 1000 வர மாதிரி எனக்கு ப்ராஃபிட் வரணும். அதுக்கு நான் எந்த லாட் சைஸ் எடுக்கணும்? அப்படின்னு தப்பான ஆங்கிள்லயே வந்து பொசிஷன் சைஸ வந்து முடிவு பண்றாங்க. ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, தனக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வரணும் அப்படிங்கிறத பொறுத்து பொசிஷன் சைஸ முடிவு பண்றாங்க. ஆனா ஆக்சுவலி அவங்க அத அப்படியே தலைகீழா பண்றாங்க. பொசிஷன் சைசிங் அப்படிங்கிறது ரிஸ்க பொறுத்து முடிவு பண்ண வேண்டிய ஒரு விஷயம். நான் எவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறேன்? எவ்வளோ அமௌண்ட்ட நான் ரிஸ்க்கா எடுக்க தயாரா இருக்கேன்? என்னோட ட்ரேடிங் கேப்பிட்டல் என்ன? இத பொறுத்து தான் நான் என்னோட என்னோட பொசிஷன் சைஸ நான் முடிவே பண்ணணும். இல்ல இதுல இன்னொரு விஷயம் என்னோட ஸ்டாப் லாஸ். ஓகேங்களா? சோ நான் எடுக்கிற என்ட்ரில எனக்கு எகெயின்ஸ்டா அந்த மார்க்கெட் எவ்வளோ பாயிண்ட்ஸ் மூவ் ஆக சான்ஸ் இருக்கு. இதெல்லாம் பொறுத்து அதுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கிற மாதிரியான ஒரு பொசிஷன் சைஸ தான் நான் எடுக்கணும். அது ரொம்ப மினிமம் குவான்டிட்டியா இருந்தாலும் பரவால்ல. ஏன்னா பொசிஷன் சைஸ கண்ட்ரோல் பண்ணா மட்டும் தான் நம்மளால நம்மளோட ரிஸ்க்க கண்ட்ரோல் பண்ண முடியும். ஒரு உதாரணத்துக்கு, இப்ப நான் வந்து ஒரு ஷேர வாங்குறேன். ஓகே. அந்த ஷேரோட விலை ரூ. 1000 இருக்கு. நான் வந்து ஒரு ரூ. 1050 வரைக்கும் ஏறும் அப்படின்னு நெனச்சு நான் வாங்கிர்றேன். ஓகேங்களா? ஒருவேளை எனக்கு எகெயின்ஸ்டா அந்த அ அந்த ட்ரேட் மூவ் ஆச்சு அப்படின்னா, ரூ. 980ல அந்த ட்ரேட வந்து நான் குளோஸ் பண்ணிக்கலாம்னு நெனைக்கிறேன். சோ ரூ. 20 எனக்கு வந்து லாஸ், ரூ. 50 வந்து பாத்தீங்கன்னா ப்ராஃபிட். ஓகே. சோ நான் எடுக்கிற ரிஸ்க்க விட எனக்கு 2 1/2 மடங்கு ரிவார்ட் இருக்கு. ஓகேங்களா? என்னோட ட்ரேடிங் கேப்பிட்டல் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு ரூ. 1,00,000 இருக்கு. ஓகே. சோ இப்ப ட்ரேட் ஆகுற ரேட் வந்து ரூ. 1000. ஆனா, எனக்கு இந்த என்ட்ரில லாஸ் ஆச்சு அப்டின்னா, ஓகே. ஒருவேள லாஸ் ஆச்சு அப்டின்னா ரூ. 1000 தான் லாஸ் ஆகணும். ஓகே. ரூ. 1000க்கு மேல எனக்கு லாஸ் ஆகக்கூடாது. நான் என்னோட கேப்பிட்டலோட 1% தான் ரிஸ்க் எடுக்கிறேன். எனக்கு எவ்வளோ பாயிண்ட்ஸ் வந்து லாஸ்? 20 பாயிண்ட்ஸ். என்னோட என்ட்ரி பாயிண்ட்ல இருந்து ரூ. 20 தள்ளி என்னோட ஸ்டாப் லாஸ் வச்சிருக்கேன். ஓகேங்களா? சோ இப்ப இந்த ரூ. 20 நான் எவ்வளோ அமௌண்ட் மொத்தமா லாஸ் பண்ண தயாரா இருக்கேன்? ரூ. 1000. ரூ. 1000 டிவைடட் பை இந்த ரூ. 20 போட்டோம் அப்டின்னா 50 வரும். சோ அப்ப 50 யூனிட்ஸ் தான் நான் வந்து வாங்கணும். அதாவது 50 ஷேர்ஸ் தான் வாங்கணும். ஓகே. சோ என்கிட்ட இருக்க ட்ரேடிங் கேப்பிட்டல் 1,00,000க்கு சோ நான் 50,000 யூஸ் பண்ணேன்னா 50 யூனிட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பை பண்ணிற முடியும். சோ அந்த 50 யூனிட்ஸ் அப்படிங்கிறதா பொசிஷன் சைஸ். இப்ப நான் என்னோட ரிஸ்க்க பொறுத்து நான் பொசிஷன் சைஸ முடிவு பண்ணிட்டேன். இப்ப இந்த இடத்துல ஒருவேளை எனக்கு என்னோட ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சுன்னா ரூ. 1000 தான் லாபம். சாரி ரூ. 1000 தான் நஷ்டம். அதிகபட்ச நஷ்டம். ஏன்னா அதுக்கேத்த குவான்டிட்டி நான் எடுத்திருக்கேன். இத நான் பண்ணாம என்கிட்ட இருக்க மொத்த கேப்பிட்டலுக்கும் நான் ஒரு வேளை வாங்கியிருந்தேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நான் என்னால 100 யூனிட்ஸ் வாங்கியிருக்க முடியும். ஒரு பேச்சுக்கு சொல்றேன். ஒரு 100 யூனிட்ஸ் வாங்கியிருந்தேன் அப்படின்னா, எனக்கு லாஸ் வந்து ரூ. 2,000 இருக்கும். ஆனா நான் நெனச்சது வெறும் ரூ. 1000 வரைக்கும் ஓகே அப்படின்னு தான் நான் முடிவு பண்ணி வச்சிருந்தேன். பட் இத பண்ணாததுனால, நான் பொசிஷன் சைசிங்ல கவனம் குடுக்காததுனால என்னையே அறியாம நான் அதிக ரிஸ்க் எடுத்திருக்கேன். சோ அதனால பொசிஷன் சைசிங் அப்படிங்கிறது மனி மேனேஜ்மென்ட்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டானது. அதாவது நம்மளோட ட்ரேடிங் கேப்பிட்டல நம்ம காப்பாத்துறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமா ஃபாலோ பண்ற ஒரு ரூல்ஸ் இது. அண்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனலி நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ் பெர் டே. இத வந்து நெறைய ட்ரேடர்ஸ் வந்து யோசிக்கிறதே கிடையாது. நமக்கு எவ்வளோ என்ட்ரி கிடைச்சாலும் எடுக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. பட் அப்படி கிடையாது. ஓகேங்களா? ஒரு நாளைக்கு நீங்க அதிகபட்சமா எத்தன ட்ரேட் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு அளவு வச்சே ஆகணும். ஏன்னா,
இத வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ரூல்ஸ்ன்னு சொல்லலாம். இந்த லூசிங் ஸ்ட்ரீக்க தடுக்கிறதுக்கு. ஓகேங்களா? நீங்க ஒரு பிகினர் ட்ரேடரா இருக்கீங்க அப்டின்னா, மேக்ஸிமம் ஒரு நாளைக்கு 2 ட்ரேட்ஸ் பண்ணலாம். ஓகே. அதுலயுமே நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ட்ரேட் லாஸ் ஆகிட்டீங்க அப்டின்னா, செகண்ட் ட்ரேட் பண்ணாம இருக்கிறது நல்லது. ஓகேங்களா? ஏன்னா ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் ஒரு லாஸ நீங்க ஃபேஸ் பண்றீங்க அப்டின்னா, அதோட போதும். ஓகே. ஏன்னா அதுக்கப்புறம் நமக்கு அதிலேயே நெறைய வேலைகள் இருக்கு. என்ன ப்ரோ இப்படி சொல்லிட்டீங்க? நெறைய ட்ரேட் எடுத்தா தானே நமக்கு நெறைய ப்ராஃபிட் லாஸ்லாம் வரும். உங்க பேச்ச கேட்டா எப்படி ப்ரோ ப்ராஃபிட் பண்றது? அப்படிங்கிற மாரி உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் நெறைய ட்ரேட்ஸ் எடுக்கிறதுக்கு நம்ம நெறைய டைம ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். வேற என்ன ப்ரோ வேலை இருக்கு? மார்க்கெட்ட பார்க்குறோம், ட்ரேட் எடுக்கிறோம். இத விட்டா வேற என்ன வேலை இருக்கு? அப்படின்னு கேட்டீங்கன்னா, நெறைய ட்ரேட்ஸ் எடுக்க எடுக்க நம்ம ரொம்ப அதிகமா எமோஷனலா ட்ரேட் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு. ஓகே. ஏன்னா இந்த மாதிரி நமக்கு நம்மளே லிமிட் இது வந்து பிகினர்ஸ்க்கு தான் நான் சொல்றேன். ஓகேங்களா? சோ நீங்க நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் லெவல் போக போக அதுக்கப்புறம் இந்த லிமிட்ஸ் எல்லாத்தையுமே நீங்க சேஞ்ச் பண்ணலாம். இது வந்து ஃபைனல் கிடையாது. ஜஸ்ட் ஒரு ஐடியா, ஒரு சஜஷன் தான். ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜஸ்ல இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்றப்ப எமோஷனல் கண்ட்ரோல் இருக்கும். ஏன்னா நீங்க ஒரு நாள் ஃபுல்லா வேலை செய்ய போறதே அந்த 2 ட்ரேடுக்காக தான். அதுலயும் ஃபர்ஸ்ட் ட்ரேட் ஏதோ ஒரு காரணத்தினால லாஸ் ஆகிருச்சு அப்டின்னா, மேபி அதுல உங்களோட மிஸ்டேக் ஏதாவது இருந்துச்சுன்னா, அது என்ன மிஸ்டேக் அப்டிங்கிறதுல நீங்க மீதி டைம ஸ்பெண்ட் பண்ணலாம். விஷயம் என்னன்னா, நெறைய ட்ரேட் எடுக்கிறதுனால பெருசா கவனம் குடுக்க முடியாது. ட்ரேட் எதுக்கு எடுத்தோம்? ஏன் எடுத்தோம்? எதுவுமே தெரியாது. அடுத்த ட்ரேட் கிடைச்சுட்டு டக்குனு அதுக்கு போயிருவோம். இல்ல அந்த ட்ரேட் நல்லா கன்ஃபர்மேஷன் இருக்க மாதிரி இருக்கும். ஆல்ரெடி ஒரு பொசிஷன் அது எந்த நிலைமையில இருக்குன்னே பார்க்க மாட்டோம். ப்ராஃபிட்டா? லாஸா? அத குளோஸ் பண்ணிடலாம். இத ஓப்பன் பண்ணுவோம் அப்படின்னு, இந்த மாதிரி நெறைய எமோஷனல் டிசிஷன் நம்ம எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஓகே. இப்படி நான் வந்து லிமிட் பிக்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா, என்னோட கவனம் அதிகமா இருக்கும். ஓகே. அந்த ஒரு ட்ரேடுக்கு நான் என்னோட வேலைய பெர்ஃபெக்ட்டா செய்வேன். அதுக்காக தான் ஆக்சுவலி இந்த ரூல்ஸ நம்ம ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா நம்ம ஃபாலோ பண்றோம். டாபிக் 2 ட்ரேடிங் பிளான். ஒரு ட்ரேடரா நம்ம என்னென்ன வேலை செய்யணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணி எழுதுறத தான் ஒரு ட்ரேடிங் பிளான் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, இது நம்மளோட வழிகாட்டி அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? இப்போ ஒரு தெரியாத இடத்துக்கு நீங்க போறீங்க அப்படின்னா, அந்த லொகேஷன போட்டுட்டு நம்ம Google மேப்ல சர்ச் பண்ணோம் அப்படின்னா, அது நம்ம இருக்கிற இடத்துல இருந்து எவ்வளவு தூரத்துல இருக்கு? என்ன டைரக்ஷன்ல போணும்? எங்க லெஃப்ட் எடுக்கணும்? எங்க ரைட் எடுக்கணும்? அதே டைரக்ஷன்ல எவ்வளவு தூரம் போணும்? அப்படிங்கிறதெல்லாம் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி வந்துரும். இந்த ட்ரேடிங் பிளானும் கிட்டத்தட்ட அதே மாரி தான். ஓகே. நம்மளோட கோல டிசைட் பண்ணிட்டோம் அப்படின்னா, அந்த கோல அடையறதுக்காக நம்ம என்னென்ன ஃபாலோ பண்ணணும்? என்ன டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணணும்? எவ்வளோ நேரம் குடுக்கணும்? என்னென்ன மெத்தட்ஸ ஃபாலோ பண்ணணும்? எத ஃபர்ஸ்ட் பண்ணணும்? எத செகண்ட் பண்ணணும்? இது எல்லாத்தையுமே தெளிவா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து முடிவு பண்ணுவோம். நம்ம என்ன பண்ண போறோம்? எப்படி பண்ண போறோம்? ஓகேங்களா? அத முடிவு பண்ணிட்டு அத ஆர்கனைஸ் பண்ணணும். எது ஃபர்ஸ்ட்? எது செகண்ட்? எது தேர்ட்? அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம வெல் ஸ்ட்ரக்சர்டா பண்ணி ஒரு பிளான நம்ம டெவலப் பண்ணுவோம். இத பண்ணி முடிச்சுட்டோம் அப்படின்னா, ஜஸ்ட் அத ஃபாலோ பண்றது தான். பிளான எடுக்கிறோம். முதல்ல என்ன வேலை இருக்கு? சரி ஓகே அத பண்ணலாம். அத முடிச்சுட்டோமா? அதுல ரிசல்ட் என்ன வருது? அப்படிங்கிறத பொறுத்து அடுத்த ஸ்டெப். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஸ்டெப்ல வந்து மார்க்கெட் புல்லிஷா, பியரிஷா இல்ல நியூட்ரலா இருக்கா? அப்படின்ற ஒரு டிசிஷன் எடுக்கணும். அதுக்கு ஒரு வொர்க் பண்ணணும். அத எப்படி நான் டிசைட் பண்ண போறேன்றதுக்கு என்ன வொர்க் பண்ணணும்ங்கிறது என் பிளான்ல இருக்கும். ஓகே. இப்ப நான் புல்லிஷ் அப்படின்னா, அதுக்கேத்த மாரி அடுத்து நான் என்ன பண்ணணும்ங்கிறதுக்கு என் பிளான்ல இருக்கும். ஓகேங்களா? அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன், அதுக்கான மேனுவல் மாதிரி நானே போட்டு வச்சிருப்பேன். நியூட்ரலா இருந்தா என்ன பண்ணணும்? இந்த மாரி ஒவ்வொரு கட்டத்திலயும் எப்ப என்ன பண்ணணும்ங்கிறத நம்ம தெளிவா முன்கூட்டியே நம்ம ட்ரேட் பண்றதுக்கு முன்னாடியே டிசைட் பண்ணி வச்சுருவோம். ஓகே. அப்படி டிசைட் பண்ணி எழுதுறது தான் நம்ம ஒரு ட்ரேடிங் பிளான் அப்படின்னு சொல்லுவோம். ட்ரேடிங் பிளான் ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து ஆல்ரெடி இதோட இம்பார்ட்டன்ஸ நம்ம ஃபர்ஸ்ட்டே பார்த்திருக்கோம். ஓகே. நம்மளுடைய எமோஷன கண்ட்ரோல் பண்றதுக்கு இது ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இத விட இன்னொரு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேள நீங்க ட்ரேடிங்க ஈஸியா எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம பண்ணணும்னு நெனச்சீங்க அப்படின்னா, அதுக்கு ஒரு பிளான கிரியேட் பண்றது தான் ஒரே வழி. ஓகேங்களா? ஏன்னா, நீங்க ஒவ்வொரு நேரமும் உட்கார்ந்து யோசிக்க வேண்டாம். என்ன பண்ணணும்? ஏது பண்ணணும்? அப்படிங்கிறது. ஃபுல்லாத்தையுமே முன்னாடியே டிசைட் பண்ணிட்டோம் அப்படின்னா, நமக்கு வேலை குறையும். ஓகேங்களா? ஒரு 1 மணி நேரம் செய்ற வேலைய 15 நிமிஷம், 20 நிமிஷத்துல செஞ்சுட்டு ஈஸியா நம்ம அடுத்த வேலைக்கு போயிரலாம். ஓகேங்களா? ஏன்னா யோசிச்சு, யோசிச்சு தான் நம்ம நெறைய டைம ஸ்பெண்ட் பண்றோம். இங்க என்ன பண்ணணும்னே தெரியலையே! சும்மா வந்து ஃபோனையோ, இல்ல கம்ப்யூட்டரையோ பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா, அங்க எதுவுமே நடக்காது. ஓகேங்களா? இதனால நமக்கு ட்ரேடிங் ஒரு பக்கம் ஈஸி ஆகுது. நம்மளால டைமையும் வந்து பார்த்தீங்கன்னா, சேவ் பண்ண முடியும். நம்மளோட ட்ரேடிங் பிளான்ல இருக்க வேண்டிய கீ காம்போனன்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பத்தி ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் ரொம்ப முக்கியமானது கோல். ஏன்னா, அந்த கோல் அடையறதுக்காக தான் நம்ம அந்த பிளானே வந்து பார்த்தீங்கன்னா, கிரியேட் பண்றோம். சிம்பிளா சொல்லணும்னா எவ்வளோ பெர்சன்டேஜ் நம்ம மந்த்லி வந்து எய்ம் பண்றோம் அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஆனா அதுக்கேத்த மாதிரி அந்த பிளான் இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். நம்பர் 2 மார்க்கெட் அப்ரோச். மார்க்கெட்ட நம்ம எப்படி ஸ்டடி பண்ண போறோம்? இந்த டிசிஷன் எல்லாம் என்னென்ன டிசிஷன் எடுக்கணும்ங்கிறத இந்த கோர்ஸ்லயே நம்ம ஸ்டார்ட்டிங்ல நெறைய பார்த்திருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட்டோட டிசிஷன், மார்க்கெட்டோட சென்டிமென்ட், பையா, செல்லா, எங்க பை, எங்க செல், எப்படி அத டிசைட் பண்றதுங்கிறதுக்கெல்லாம் நெறைய வொர்க் பார்த்திருப்போம். இததான் மார்க்கெட் அப்ரோச் அப்படின்னு காமனா சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த பிரைஸ் ஆக்ஷன் மாஸ்டரி கோர்ஸ்ல நம்ம பிரைஸ் ஆக்ஷன் கான்செப்ட் அண்ட் பிரைஸ் ஆக்ஷன் டூல்ஸ் பேஸ் பண்ணி
மார்க்கெட் எப்படி ஸ்டடி பண்றது, அதுல மார்க்கெட்ல இருக்கிற டிஃபரெண்ட் ட்ரேடிங் கண்டிஷனை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது, அதை பேஸ் பண்ணி எப்படி நம்ம ஒரு ட்ரேடிங் டிசிஷன் எடுக்கிறது அப்படிங்கறத பத்தி ஃபர்ஸ்ட் 4 பார்ட்ஸ்ல நம்ம டீடைல்டா பார்த்திருக்கோம். சோ அதை தான் ஆக்சுவலி நம்ம ஆர்கனைஸ் பண்ணணும் ஸ்டார்ட் டு எண்ட் வரைக்கும். அடுத்தது ரொம்ப முக்கியமானது என்ட்ரி அண்ட் எக்ஸிட் ரூல்ஸ். ஒரு என்ட்ரி போடுறோம்னா ஜஸ்ட் லைக் தட் அப்படியே போட்டுறக்கூடாது. ஒரு என்ட்ரி எடுக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்களை நம்ம செக் பண்ணணும், ஸ்டாப் லாஸ் டார்கெட் ஃபிக்ஸ் பண்றதுக்கு என்னென்ன ரூல்ஸை நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் தெளிவான ஒரு ப்ளூ பிரிண்ட்டை நம்ம போட்டு வச்சிடணும். அந்த செக்லிஸ்ட்டை ஃபாலோ பண்ணி தான் இந்த விஷயத்தை நம்ம டிசைடே பண்ணணும். நம்பர் 4, நம்ம இது வரைக்கும் பார்த்தா அந்த 3 பில்லர்ஸ், அதாவது ட்ரேடிங் சைக்காலஜி, எமோஷனை கண்ட்ரோல் பண்றதுக்கு நம்ம என்னென்ன டாஸ்க்கை ஃபாலோ பண்ண போறோம், இல்ல என்னென்ன விஷயங்களை பண்ண போறோம். அடுத்தது ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அண்ட் மணி மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ், அதுல என்னென்ன ரூல்ஸை நம்ம ஃபாலோ பண்ணணுங்கிற லிஸ்ட் நான் கொடுத்துருக்கேன். அதுல சர்டைன் நம்பர்ஸ் என்ன ஃபாலோ பண்ண போறீங்கன்றதை நீங்க முடிவு பண்ணணும். ரிஸ்க் பர் ட்ரேட்னா எவ்வளவு. ஏன் இதுக்கு ஆக்சுவலி நான் ஒரு ஐடியா மட்டும் ஷேர் பண்ணி எக்ஸாக்ட் வேல்யூ கொடுக்கல அப்படின்னா, ஏன்னா ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி ட்ரேட் பண்ணுவாங்க. ஒருத்தர் ரிஸ்க் எடுக்க தயாரா இருப்பாங்க, ஒருத்தங்க ரிஸ்க் அவாய்ட் பண்ண வந்து பாத்தீங்கன்னா பாப்பாங்க. சோ அதனால உங்களுக்கு எது சூட் ஆகும் அப்படிங்கறத பொறுத்து நீங்க ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அண்ட் மணி மேனேஜ்மெண்ட் ரூல்ஸை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்டானது ஒரு ட்ரேட் எப்படி மேனேஜ் பண்றது. அதாவது இப்போ ஒரு என்ட்ரி எடுத்ததுக்கு அப்புறம் ஓகேங்களா, சோ மார்க்கெட் நம்ம நினைச்ச மாதிரியே மூவ் ஆகும் கிடையாது. ஓகே, ஒரு என்ட்ரி எடுத்து அந்த ஆர்டர் ட்ரிகர் ஆனதுக்கு அப்புறம் 4 விஷயம் நடக்கலாம் அப்படிங்கறத போன பார்ட்ல நம்ம டீடைல்டா பார்த்திருப்போம். சோ ஒருவேளை மார்க்கெட் நம்ம நினைச்ச மாதிரி நினைச்ச அளவுக்கு மூவ் ஆயிடுச்சுன்னா டார்கெட் ஹிட் ஆயிடு, எந்த பிரச்சனையும் இல்ல. பட் ஆனா அது எல்லா நேரமும் நடக்கும்னு நம்மளால சொல்ல முடியாது. சோ ஒரு என்ட்ரி போட்டதுக்கு அப்புறமும் நம்மளோட பொசிஷனை நம்ம வந்து மேனேஜ் பண்ணணும். இதான் ட்ரேட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அதுக்கு நம்ம ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணிருக்கோம். ஓகே, சோ அந்த மெத்தட், அதாவது பிரைஸ் ஆக்ஷன் மாஸ்டரி கோர்ஸ்ல நம்ம ஒரு மெத்தட் அதுக்காக ஃபாலோ பண்ணிருக்கோம். சோ அதையுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒரு ரூல்ஸ் மாதிரி நம்ம எழுதிக்கணும். ஓகேங்களா, சோ ஃபர்ஸ்ட் என்ன நடந்தா நம்மளோட ஸ்டாப் லாஸ், அதாவது ட்ரைலிங் ஸ்டாப் பண்ணுவோம் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே. அண்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனலி ட்ரேடிங் ஜர்னல். சோ ஜர்னல் அப்படிங்கிறது நம்மளோட ட்ரேடிங்ல மிக முக்கியமான ஒரு பார்ட் அப்படின்னு சொல்லலாம். சோ இத பத்தி நெக்ஸ்ட் டாபிக்ல நம்ம டீடைல்டா பார்க்கலாம். டாபிக் 3, ட்ரேடிங் ஜர்னல். ட்ரேடிங் ஜர்னல்னா என்ன? நம்மளோட ட்ரேடிங் ஆக்டிவிட்டீஸை நோட் பண்றதை தான் ட்ரேடிங் ஜர்னலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இதன் மூலமா நம்மளால நம்மளோட பெர்ஃபார்மன்ஸை ட்ராக் பண்ண முடியும், அனலைஸ் பண்ண முடியும். அதன் மூலமா நம்மளோட பெர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப வந்து எனக்கு வெயிட்டை குறைக்கணும் அப்படிங்கிறது என்னோட கோல். அதுக்காக நான் வந்து ஜிம் போறேன், ஒர்க் அவுட் பண்றேன், எல்லாமே பண்றேன். சோ இப்போ நான் என்னோட கோலை அடைஞ்சிட்டேனா இல்லையா, இல்ல நான் நிஜமாலே வெயிட் குறையறேனா இல்லையா, அந்த ப்ராக்ரஸை செக் பண்றதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, எவ்ரிடே வந்து பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் ஆவது நான் வந்து வெயிட் போட்டு பார்க்கணும். சோ இததான் வந்து ரெக்கார்ட் கீப்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்ப நம்ம ஒரு ஒர்க் பண்றோம் அப்படின்னா அதுல நம்ம என்ன பண்றோம் அப்படிங்கறத நோட் பண்ணி வைக்கிறது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பிசினஸ் நடக்குது அப்படின்னா டெய்லி வந்து எவ்வளவுக்கு வியாபாரம் ஆகுது, எவ்வளவு பொருள் வாங்கியிருக்காங்க அப்படிங்கறது எல்லாத்தையுமே ஒரு டேட்டாவா ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. சோ அந்த மாதிரி ட்ரேடிங்ல நமக்கு இந்த நம்மளோட நம்ம என்ன ட்ரேட் பண்ணி இருக்கோம், சோ எவ்வளவு என்ட்ரிஸ் எடுத்திருக்கோம், இது எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, ஏன்னா இப்ப நான் என்ன பண்ணனேன், அதாவது என்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கறது தெரிஞ்சாதான் நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிற முடிவை என்னால எடுக்க முடியும். ஓகே, சோ இதுக்கு முன்னாடி நான் என்ன ட்ரேட் எடுத்தேன், அதுல என்ன நடந்துச்சு அப்படிங்கிற எதுவுமே எனக்கு தெரியல அப்படின்னா, சோ அடுத்தடுத்து நான் எடுக்கிற ட்ரேட்ல நான் எனக்கே தெரியாம நான் ரிஸ்க் எடுக்கிறேன்னு அர்த்தம். ஓகே, ஏன்னா அந்த ட்ரேட்லயே நம்ம கத்துக்கிறதுக்கு நிறைய விஷயம் இருக்கும். சோ இதெல்லாம் ஜர்னல் பண்ணாதான் நம்மளால வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்க முடியும். எதுக்காக நம்ம இந்த ட்ரேடிங் ஜர்னல் பண்றோங்கிறத முன்னாடியே நம்ம பார்த்தோம். ரொம்ப சிம்பிளா நம்மளோட பெர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்றதுக்காக தான். ஏன்னா அப்பதான் ஃபர்ஸ்ட் நம்ம ப்ராஃபிட்டபிளா இருக்கமா இல்லையா, அப்படி ப்ராஃபிட்டபிளா இருந்தா அந்த ரிட்டர்ன்ஸ் நமக்கு போதுமா, இல்ல அந்த ரிட்டர்ன்ஸை இம்ப்ரூவ் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிற டிசிஷன் எல்லாம் நம்மளால எடுக்க முடியும். அண்ட் ஒருவேளை நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு இல்ல அப்படின்னா நம்மளோட பிளான்ல ஏதாவது சேஞ்சஸ் பண்ணலாமா, இல்ல வேற ஏதாவது நம்ம பண்ணலாமா அப்படிங்கறதையும் நம்மளால முடிவு பண்ண முடியும். நம்மளோட ட்ரேடிங் பிளான்ல இருக்க வேண்டிய முக்கியமான காம்போனன்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கறத பத்தி ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் ட்ரேட் டீடைல்ஸ். அதாவது என்ன பாயிண்ட்ல நம்ம என்ட்ரி எடுக்கிறோம், என்ன டேட், என்ன டைம், எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ல என்ன டைரக்ஷன், பையா செல்லா, எவ்வளவு குவான்டிட்டி ட்ரேட் எடுத்திருக்கோம், என்ட்ரி பாயிண்ட், ஸ்டாப் லாஸ், டார்கெட், அந்த பொசிஷன் க்ளோஸ் ஆகும்போது அது எந்த பாயிண்ட்ல க்ளோஸ் ஆகிருக்கு அப்படிங்கிற அந்த ட்ரேட் சம்பந்தமான எல்லா டீடைல்ஸையும் எழுதி வைக்கணும். ஏன்னா இதுல இருக்கிற ஒவ்வொரு விஷயமுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, ஏன்னா அதை வச்சு நம்ம நிறைய டிசிஷன்ஸை எடுப்போம். ஏன்னா இது எல்லாத்தையுமே நம்ம ஃபர்தரா ஸ்டடி பண்ணணும். நம்பர் 2, ரொம்ப முக்கியமானது என்ட்ரிக்கான ரீசன். ஏன் அந்த ட்ரேட் எடுக்கிறோம் அப்படிங்கிற காரணம் ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஓகே, ஏன்னா ஒரு சில நேரம் இந்த இந்த ரீசனே இருக்காது, பட் ஆனா நம்ம ட்ரேட் பண்ணுவோம். சோ அங்கேயே நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் நம்ம எமோஷனலா ட்ரேட் பண்றோம் அப்படிங்கறத. நெக்ஸ்ட் மார்க்கெட் கண்டிஷன். நம்ம ட்ரேட் பண்ணும்போது அந்த பர்டிகுலர் அசெட்ல மார்க்கெட்டோட கண்டிஷன் என்ன மாதிரி இருக்குங்கிறதையும் நம்ம நோட் பண்ணி வைக்கணும். ஏன்னா ஒரு சில ரிப்பீட்டட் கண்டிஷன்ஸ்ல நமக்கு வந்து மல்டிபிள் டைம்ஸ் நம்ம வந்து ஃபெயில் ஆகுறோம், அதாவது லாஸை மேக் பண்றோம் அப்படின்னா சோ அந்த கண்டிஷனை மேபி நம்ம அவாய்ட் பண்ணலாம். ஓகேங்களா, இல்லனா அந்த பர்டிகுலர் கண்டிஷன்ல இன்னும் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி யோசிக்கலாம். சோ அதுக்கு நமக்கு அந்த டைம்ல மார்க்கெட் என்ன கண்டிஷன்ல இருக்கு அப்படிங்கறத நோட் பண்ணி வைக்கிறது ரொம்ப முக்கியம். அண்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனலி நம்மளோட ட்ரேடோட அவுட்கம். ஓகே, சோ எவ்வளவு ப்ராஃபிட் வந்திருக்கு, இல்ல எவ்வளவு லாஸ் வந்திருக்கு, நம்மளோட கேபிட்டலோட எவ்வளவு பெர்சன்டேஜ் நமக்கு வந்து ரிட்டர்ன்ஸா கிடைச்சிருக்கு, இல்ல எவ்வளவு பெர்சன்டேஜ் லாஸ் ஆகிருக்கு அப்படிங்கறது எல்லாத்தையுமே நோட் பண்ணணும். அண்ட் இதை நோட் பண்ணி வச்சு இதை நம்ம அனலைஸ் பண்ணணும். டாபிக் 4, அதர் திங்ஸ் டு லேர்ன். ஆல்மோஸ்ட் நம்ம லேர்ன் பண்ண வேண்டிய எல்லா விஷயங்களையுமே நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு.
பட் அது மட்டுமே போதுமா நம்ம ட்ரேட் பண்றதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. நான் முன்னாடில இருந்தே சொல்லிட்டு இருக்கேன். சோ இந்த கோர்ஸ் ஸ்டார்டிங்ல நம்மளோட மெயின் எய்மே வந்து பாத்தீங்கன்னா டெக்னிக்கல் பார்ட்ட கவர் பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? சோ அதுக்கு ஒரு மெத்தட், அதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜியா கவர் பண்ணணும். பட் இருந்தாலும் அது மட்டுமே முக்கியம் இல்ல. அது இல்லாம இன்னும் நெறைய விஷயங்கள நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும்ங்கிறதுக்காக தான் இந்த பார்ட்ல அத பத்திலாம் டீடைல்டா பார்த்துட்டு இருக்கோம். ஓகே. அதுலயும் சில முக்கியமான விஷயங்கள இந்த ஃபர்ஸ்ட் 3 டாபிக்ஸ்ல நம்ம பார்த்திருக்கோம். இது இல்லாம சில தனி சப்ஜெக்ட்ஸ்லயே நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். அதுல ரொம்ப முக்கியமானது ஃபர்ஸ்ட் ஃபண்டமெண்டல்ஸ். ஃபண்டமெண்டல்ஸ் ட்ரேடர்ஸ்க்கு முக்கியம் இல்ல அப்படின்னு நெறைய பேர் நெனச்சிட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு மித். ஓகேங்களா? அது ஒரு மூட நம்பிக்கை மாதிரி. ஓகேங்களா? ஒரு ட்ரேடருக்கும் ஃபண்டமெண்டல்ஸ் கொஞ்சம் தெரியணும். ஓகே. நம்ம இங்க மோஸ்ட்லி டிசிஷன்ஸ் வந்து டெக்னிக்கல் பேஸ் பண்ணி தான் எடுக்கிறோம். பட் இருந்தாலும் ஃபண்டமெண்டல்ஸ தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப வந்து திடீர்னு வந்து ஒரு நியூஸ் வருது. இப்ப கூட ரீசென்ட்டா வந்து பாத்தீங்கன்னா, ஆர்பிஐல இருந்து கோட்டக் மஹிந்திரா பேங்க் மேல ஒரு ஆக்ஷன் எடுத்திருந்தாங்க. புதுசா வந்து கிரெடிட் கார்ட் நீங்க வந்து புரொவைட் பண்ணக்கூடாது. டிஜிட்டலா நீங்க வந்து நியூ கஸ்டமர்ஸ வந்து கிரியேட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாரி ஏதோ ஒரு ப்ராப்ளம்னால ஆர்பிஐ அந்த பேங்க் மேல ஒரு ஆக்ஷன் எடுத்திருந்தாங்க. நெக்ஸ்ட் டே மார்க்கெட் ஓப்பன் ஆகுறப்ப பாத்தீங்கன்னா 10-12% வந்து மார்க்கெட் லாஸ்ல ஓப்பன் ஆச்சு. ஓகேங்களா? ஒரு பெரிய கேப் கிரியேட் ஆச்சு. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த டேட்டா. ஓகே. சோ அந்த நியூஸ் வந்து ஃபண்டமெண்டலா அந்த ஸ்டாக்க அஃபெக்ட் பண்ணிருக்கு. ஓகேங்களா? ஒருவேளை என்னோட வாட்ச் லிஸ்ட்ல அந்த ஸ்டாக் இருக்கு. நான் அதுல ட்ரேட் பண்றேன் அப்படின்னா, இந்த விஷயம் எனக்கு தெரியணும். இல்ல அப்படின்னா ஏன் அந்த கேப் கிரியேட் ஆச்சு? ஏன்னா இப்போ இந்த டேட்டா இருக்கிறதுனால மேபி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மார்க்கெட்டோட சென்டிமெண்ட்ட டிசைட் பண்ணலாம். ஓகேங்களா? சோ அதுக்கு நமக்கு ஃபண்டமெண்டல்ஸ் வந்து கொஞ்சம் தெரிஞ்சிருக்கிறது நல்லது தான். ஓகே. இது வந்து நீங்க ட்ரேட் பண்ற ஒவ்வொரு அசெட்க்கு ஏத்த மாதிரி மாறும். அண்ட் இத பத்தியுமே நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்ல டீடைல்டா பார்த்திருக்கோம். ஓகே. சோ ஒவ்வொரு அசெட்க்கும் எந்த மாரிலாம் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் நம்ம பண்ணணும்ங்கிறதுக்கு ஒரு பேசிக் ஐடியா வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். பட் இருந்தாலும் அது மட்டுமே பத்தாது. நீங்க என்ன செக்மென்ட்ல ட்ரேட் பண்ண போறீங்களோ, அது சம்பந்தமா நீங்க ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் கொஞ்சம் டீடைல்டா லேர்ன் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. நம்பர் 2 மார்க்கெட் டைமிங். இத ஏன் நான் வந்து முக்கியம் அப்படின்னு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, ஏன்னா ட்ரேடிங் வந்து ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்மென்ட் மாதிரி. ஓகேங்களா? அதாவது ஒரு சுய தொழில் மாதிரி. இங்க நம்மகிட்ட ஸ்கில் இருக்கணும், காசு இருக்கணும். 3வது நேரம். ஓகே. டைம் இருக்கணும். இந்த 3 விஷயம் இருந்தா தான் நம்மளால ட்ரேட் பண்ணி சம்பாதிக்க முடியும். ஓகேங்களா? ஸ்கில், மணி அத விட்டுறலாம். இப்போ எனக்கு வந்து இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு மார்க்கெட்ட சூஸ் பண்றேன். ஓகே. சோ அந்த மார்க்கெட்ல நான் பயங்கரமா என்னோட ஸ்கில்ஸ டெவலப் பண்ணிட்டேன். ஓகே. சோ ட்ரேட் பண்றதுக்கு என்கிட்ட ஓரளவுக்கு போதுமான அளவுக்கு கேப்பிட்டல் இருக்கு. ஆனா, இப்ப நான் நான் எப்ப பண்ணலாம் அப்படின்னு நெனைக்கும்போது, அந்த மார்க்கெட் வந்து ஓப்பன்ல இல்ல அப்படின்னாலோ, இல்ல அந்த டைம்ல மார்க்கெட்ல வந்து லிக்விடிட்டி கம்மியா இருக்கு அப்படின்னாலோ வந்து பாத்தீங்கன்னா, என்னால நான் நெனச்ச மாதிரி ட்ரேடிங் பண்ண முடியாம போலாம். சோ மார்க்கெட்ல இந்த டைமிங் அப்படிங்கிறது எஸ்பெஷலி நீங்க ஒரு டே ட்ரேடர் அப்படின்னா, ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சோ நீங்க ட்ரேட் பண்ற அசெட்ல இந்த டைமிங் ஃபேக்டர நீங்க மெயினா தெரிஞ்சுக்கணும். முதல்ல அந்த அசெட் எந்த டைம்ல இருந்து எந்த டைம் வரைக்கும் ஓப்பன்ல இருக்கும். ஓகேங்களா? சோ மேஜரா இருக்கிற மார்க்கெட், மேஜரா இருக்கிற செக்மெண்ட்ஸோட மார்க்கெட் டைமிங் பத்தி நம்மளோட ஹவ் டூ பிகம் அ கன்சிஸ்டன்ட் ப்ராஃபிட்டபிள் ட்ரேடிங் வெபினார்ல வந்து பாத்தீங்கன்னா, ஆக்சுவலி நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? சோ அந்த வீடியோ நம்மளோட சேனல்ல இருக்கு. மறக்காம செக் பண்ணி பாருங்க. சோ அதுல நீங்க தெரிஞ்சுக்கலாம் என்னென்ன செக்மெண்ட்ஸ் எந்தெந்த டைம்ல ஓப்பன்ல இருக்கும் அப்படிங்கிறத. சோ அது தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது அந்த டைம்க்குள்ள உதாரணத்துக்கு இப்போ 9:15ல இருந்து 3:30 வரைக்கும் மார்க்கெட் ஓப்பன்ல இருக்குன்னா, அதுல எந்தெந்த டைம்ல மார்க்கெட் வந்து எந்த அளவுக்கு வாலட்டிலிட்டில இருக்கும். ஏன்னா, இப்ப நீங்க ஒரு டே ட்ரேடர் இன்ட்ராடேல ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா, எந்த டைமுக்கு முன்னாடி நீங்க ட்ரேட் எடுத்திருக்கணும். எந்த டைம்க்குள்ள பொசிஷன்ஸ குளோஸ் பண்ணிடணும். ஏன்னா, ஒரு வேள ஆட்டோ ஸ்கொயர் ஆஃப் ஆகுது அப்படின்னா, மேபி அதுக்கு அடிஷனல் சார்ஜஸ் இருக்க சான்ஸ் இருக்கு. இந்த மாதிரி டைமிங் சம்பந்தமா ஓகேங்களா? நம்ம நெறைய விஷயங்கள தெரிஞ்சு வச்சிருக்கணும். நம்பர் 3 ட்ரேடிங் காஸ்ட். இப்ப நீங்க ட்ரேட் பண்றீங்க அப்படின்னா, கண்டிப்பா அதுக்கு தனியா ஒரு செலவு. லாஸ பத்தி நான் சொல்லல. ஓகேங்களா? ஒரு என்ட்ரி போடுறீங்கன்னா, அதுக்கு புரோக்கரேஜ் இருக்கு. ஓகே. இந்தியன் மார்க்கெட்ல நீங்க ட்ரேட் பண்ணீங்கன்னா, புரோக்கரேஜ் இருக்கு. சோ ஃபாரெக்ஸ் அண்ட் கிரிப்டோஸ்ல வந்து பாத்தீங்கன்னா, ஸ்ப்ரெட்ங்கிற ஒரு விஷயம், கமிஷன் இந்த மாரி ஏதோ ஒரு பேர்ல நம்ம பண்ற ட்ரேடுக்கு புரோக்கர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, ஏதோ ஒரு வகையில ஒரு மணிய வந்து பாத்தீங்கன்னா, நம்ம கிட்ட இருந்து எடுத்துப்பாங்க. சோ நம்ம பண்ற அசெட்ல அந்த ட்ரேடிங் காஸ்ட் எந்த அளவுக்கு இருக்குன்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா, இது தெரியாமலே நெறைய பிகினர் ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஈவன் நானே என்னோட ஏர்லியர் ஸ்டேஜஸ்ல இந்த மிஸ்டேக்க பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? 10 என்ட்ரி, 15 என்ட்ரி தேவையே இல்லாம போடுவேன். அத போட்டிருக்கணுங்கிற அவசியமே இருந்திருக்காது. பட் இந்த சார்ஜஸ்லாம் ஒரு விஷயம் இருக்குன்றதே தெரியாம நான் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு பை செல்ன்னு பண்ணிட்டே இருப்பேன். பட் அன்னைக்கு டே முடியும்போது தான், அப்பாடா ப்ராஃபிட்ல குளோஸ் பண்ணியிருப்போம் அப்படின்னு நெனப்போம். பட் அன்னைக்கு டே முடியும்போது தான் தெரியும், நம்ம பண்ண ப்ராஃபிட்ட விட நம்மளோட புரோக்கரேஜ் வந்து அதிகமா இருக்கும். அப்படி பார்த்தா நமக்கு நெட் லாஸ்ல தான் இருக்கும். ஓகே. சோ இந்த ட்ரேடிங் காஸ்ட்ட பத்தியும் நம்ம தெரிஞ்சுக்கணும். சோ எவ்வளோ வந்து நம்ம ட்ரேட் பண்றதுக்கு செலவாகும் அப்படின்னு. சோ ஹியூஜ் கேப்பிட்டல் இருக்கு அப்படின்னா, அதுல ஒரு சின்ன பார்ட் தான் போற மாதிரி இருக்கும். ஓகே. சோ நம்மளோட கேப்பிட்டல் வந்து ஒரு பிலோ 5 லேக், பிலோ 1 லேக் இருக்கு அப்படிங்கிறப்போ, சோ நமக்கு கொஞ்சம் அதிகமான அமௌண்ட் நம்ம அந்த பெர்சன்டேஜா பார்க்கிறப்ப, அந்த கேப்பிட்டலுக்கு பெர்சன்டேஜா பார்க்கிறப்ப, ஏன்னா நீங்க வந்து ஒரு ஆர்டருக்கு தான் இவ்வளோ ரேட். இந்தியன் மார்க்கெட் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு ஒரு ஆர்டருக்கு ₹20 ஓகேங்களா? நார்மலா சொல்றேன். பட் ஆனா அதுக்கு வந்து நீங்க எவ்வளோ குவான்டிட்டி எடுக்கிறீங்க? 1 யூனிட் எடுக்கிறீங்களா? ஒரு ஸ்டாக் வாங்குறீங்களா? 100 ஸ்டாக் வாங்குறீங்களா? அத பொறுத்து வந்து பெருசா டிஃபரன்ஸ் இருக்காது. ஓகேங்களா?
சோ அதனால கம்மியான ட்ரேடிங் கேபிட்டல் இருக்கிறப்ப இந்த ட்ரேடிங் காஸ்ட்டை நம்ம ரொம்ப கவனமா தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஏன்னா அதுக்கும் ஏத்த மாதிரி நம்ம எப்படி ட்ரேட் பண்ணலாம், எப்படி பொசிஷன்ஸை வந்து நம்ம பிளேஸ் பண்ணலாங்கிறத டிசைட் பண்ணணும். நெக்ஸ்ட் விஷயம் இன்ஸ்ட்ருமெண்ட் ஸ்பெசிஃபிகேஷன். இது இல்லாம இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ஸ்பெசிஃபிகேஷன்ல என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா அதோட டிக் சைஸ், மினிமம் பிரைஸ் சேஞ்சஸ் எந்த அளவுக்கு நடக்கும், அந்த அசட்டோட வாலட்டிலிட்டி மேக்ஸிமம் எப்படி இருக்கும். ஏன்னா இப்போ நீங்க ஒருவேளை ஒரு ஸ்டாக் ட்ரேடர்னா ஒவ்வொரு அசட்டோட வாலட்டிலிட்டி லிக்விடிட்டி ஒவ்வொரு மாதிரி இருக்கும். வால்யூம் எவ்வளவு ட்ரேட் ஆகும், அது இல்லாம அதுல குவான்டிட்டிஸ். இப்போ ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ்ல பண்றோம்னா நம்ம லாட் சைஸ் பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுவோம். ஃபாரெக்ஸ்லயும் அப்படிதான், கிரிப்டோலயும் மேக்ஸிமம் அப்படிதான். ஓகேங்களா, கிரிப்டோல நீங்க சேஃப்டியா பண்றீங்கன்னா லாட் சைஸ் பேஸ் பண்ணி ட்ரேடிங் நடக்கும். ஓகேங்களா. சோ என்ன அசட் இல்ல என்ன செக்மெண்ட்ல பண்றீங்கன்றத பொறுத்து அதோட அதுல எவ்வளவு லாட் சைஸ் இருக்கா, இல்ல யூனிட்ஸ்ல ட்ரேட் பண்றோமா, என்ன மாதிரி பண்றோம், சோ அதுல மார்ஜின் வந்து எப்படி கால்குலேட் ஆகுது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும், அந்த கான்ட்ராக்ட் ரிலேட்டடான விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும். அண்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனலி பேசிக் கால்குலேஷன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து லாஸை கால்குலேட் பண்றது, ப்ராஃபிட்டை கால்குலேட் பண்றது, மார்ஜினை கால்குலேட் பண்றது, ரிஸ்கை கால்குலேட் பண்றது, இந்த மாதிரியான பேசிக்கான சில இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா லிவரேஜ்டு இன்ஸ்ட்ருமெண்டா இருக்கும். ஓகேங்களா. சோ அந்த லிவரேஜை பேஸ் பண்ணி நமக்கு எவ்வளவு மார்ஜின் தேவைப்படும், இந்த மாதிரியான பேசிக் கால்குலேஷன்ஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஏன்னா இதுவுமே நிறைய பேர் வந்து தெரிஞ்சுக்கிறதே கிடையாது. ஓகேங்களா. சோ அதுவுமே நம்ம வந்து தெரிஞ்சு வச்சிருக்கணும். டாபிக் 5, என்னென்ன காரணங்களால மோஸ்ட் ஆஃப் த ட்ரேடர்ஸால கன்சிஸ்டன்டா ப்ராஃபிட் பண்ண முடியல. ஃபர்ஸ்ட் ரீசன் லேக் ஆஃப் எஜுகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அதாவது போதுமான நாலேஜ் இருக்காது. ஓகேங்களா. ஜஸ்ட் வந்து இப்போ ஒரு யூடியூப்ல ஒரு வீடியோ வருது. ஓகேங்களா. சோ 90% அக்யூரசில ஒரு ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு ஒரு 10 மினிட்ஸ் வீடியோ வருது. வெறும் அந்த 10 மினிட்ஸ் வீடியோ மட்டும் வச்சு அதுல சொல்ற விஷயங்களை மட்டும் ஃபாலோ பண்ணி அது ஒரு கட்டத்துல ஒர்க் ஆகாதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வெளியவே வருவாங்க. அதாவது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, மார்க்கெட்ல நம்ம ட்ரேட் பண்றதுக்கு நமக்கு போதுமான நாலேஜ் அப்படிங்கிற விஷயம் இருந்துகிட்டே இருக்கணும். அண்ட் இது மட்டும் இல்லாம சரி ஓகே ப்ரோ, நான் இப்போ வந்து ஒரு 10 மணி நேரம் 20 மணி நேரம் கத்துக்கிட்டேன், இல்ல ஒரு மாசம் 2 மாசம் கத்துக்கிட்டேன் அப்படின்னா அது மட்டுமே போதாது. ஓகேங்களா. ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து புதுசா ஏதாவது ஒரு விஷயத்த கத்துக்கிட்டே தான் இருப்போம். முதல்ல அதுக்கு நம்ம தயார்படுத்திக்கணும். ஓகே, இது போதும், இது தெரிஞ்சா போதும் அப்படிங்கிற மைண்ட் செட்ல மட்டும் என்னைக்குமே நம்ம ட்ரேடிங் பண்ணிடவே கூடாது. ரெண்டாவது விஷயம் எக்ஸ்பீரியன்ஸ். சோ எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி கிடைக்கும் அப்படின்னா ப்ராப்பர் பிராக்டிஸ்ல இருந்து தான். ஓகே, சோ ப்ராப்பரா பிராக்டிஸே பண்ணாததுனால நமக்கு ப்ராப்பர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கிடைக்காம போகலாம். நம்பர் 2, லேக் ஆஃப் எமோஷனல் கண்ட்ரோல். நம்பர் 3, புவர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அண்ட் மணி மேனேஜ்மெண்ட். ஒன்னு அந்த ரூல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வீக்கா இருக்கும். ஓகேங்களா. அப்படி இல்ல அப்படின்னா ரூல்ஸ் கரெக்டா இருந்தாலும் ஒருவேளை அதை ஃபாலோ பண்ணாம போகலாம். நம்பர் 4, எமோஷனலா டிசிஷன்ஸ் எடுக்கிறது. நம்பர் 5, லேக் ஆஃப் பிளானிங். இல்ல ஒரு ட்ரேடிங் பிளானே இல்லாம ட்ரேட் பண்றது. நம்பர் 6, இன்எஃபிஷியன்ட் ஸ்ட்ராட்டஜி. அதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதா அப்படிங்கறத பத்தி தெரியாமலே அந்த ஸ்ட்ராட்டஜியை நம்ம யூஸ் பண்றது. சோ அதுக்கப்புறம் தான் அந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகல அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறது. நம்பர் 7, ஒருவேளை ஸ்ட்ராட்டஜி கரெக்டா இருந்தாலும் அந்த ஸ்ட்ராட்டஜியை ப்ராப்பரா நம்ம எக்ஸிக்யூட் பண்ணல அப்படின்னா, ஓகேங்களா, அது ஸ்ட்ராட்டஜியாவும் இருக்கலாம், நம்மளோட ட்ரேடிங் பிளானாவும் இருக்கலாம், எக்ஸிகியூஷன் ப்ராப்பரா இல்லாம இருக்கிறதுனாலையும். நம்பர் 8, லேக் ஆஃப் அடாப்டபிலிட்டி. அதாவது மார்க்கெட் எப்பவுமே கான்ஸ்டன்டா இருக்காது. அதாவது ஒரே மாதிரி இருக்காது. அது எப்பவுமே சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். பட் ஆனா நம்ம மார்க்கெட்ல ட்ரேட் பண்றப்போ ஒரு விஷயம் நடக்குது அப்படிங்கறத பேஸ் பண்ணி ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணுவோம். ஓகேங்களா. பட் அதே வந்து அப்படியே இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஒருவேளை ஏதாவது மார்க்கெட்ல சேஞ்சஸ் வருது அப்படின்னா அதுக்கேத்த மாதிரி நம்ம அடாப்ட் பண்ணிக்கணும். நம்பர் 9, அன்ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன். அதாவது நம்மளோட கேபிட்டலுக்கு கம்பேர் பண்ணும்போது நம்ம ஹையர் ரிட்டர்ன்ஸை எதிர்பார்க்கிறது. நம்பர் 10, சரி ஓகே, அந்த எதிர்பார்க்கிறது தப்பு கிடையாது. பட் அதுக்கு தகுந்த சஃபிஷியன்ட் கேபிட்டல் இல்லாம போறது. நம்பர் 11, நோ ரெக்கார்ட் கீப்பிங். அதாவது ட்ரேடிங் ஜர்னல் பண்ணவே பண்ணாதது. அண்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனலி நம்மளோட ரூல்ஸை ஃபாலோ பண்ணாம போறது. இது எல்லாமே நம்ம கன்சிஸ்டன்டா ப்ராஃபிட்டபிளா இல்லாததுக்கு ஒரு மெயினான காரணங்கள் தான். ஓகே, சோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இதுல இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையுமே நம்ம பெர்ஃபெக்ட்டா ப்ராப்பரா பண்ணாதான் நம்மளோட ப்ராஃபிட்டபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ண முடியும். அதாவது அதுக்கான சாத்தியக்கூறுகளை வாய்ப்புகளை நம்ம அதிகப்படுத்த முடியும். பட் ஆனா இந்த விஷயங்களை மோஸ்ட் ஆஃப் த நியூபி ட்ரேடர்ஸ் பெருசா கவனிக்கிறதே கிடையாது. சோ அதனாலதான் அவங்களால கன்சிஸ்டன்டா ப்ராஃபிட்டே பண்ண முடியறது கிடையாது. டாபிக் 6 அண்ட் இந்த பிரைஸ் ஆக்ஷன் மாஸ்டரி கோர்ஸோட ஃபைனல் டாபிக் இது. சோ என்னோட சில ஃப்ரீ அட்வைஸ் நீங்க சக்சஸ்ஃபுல் ட்ரேடர் ஆகிறதுக்கு. ஃபர்ஸ்ட் அட்வைஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ட்ரேட் பை யோர் ஓன். அதாவது ட்ரேடிங் அப்படிங்கிறது நமக்காக பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஓகேங்களா. சோ இதுக்கு நம்ம ஆல்டர்னேட்டோ இல்ல ஷார்ட் கட்ஸோ தேடுறப்ப அதனால நமக்கு வந்து ரிஸ்க் ஜாஸ்தியாக தான் வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா. ஏன்னா இப்போ எனக்கு பசிச்சது அப்படின்னா நான் சாப்பிட்டாதான் என்னோட வயிறு வந்து பாத்தீங்கன்னா நிறையும். அதே மாதிரி ட்ரேடிங் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஓனா பண்ணிட்டோம் அப்படின்னா அதுல நிறைய பெனிஃபிட்ஸ் நமக்கு இருக்கு. ஓகேங்களா. நமக்கு ஒரு ஸ்கில் டெவலப் ஆகுது. ஏன்னா இந்த ட்ரேடிங்க்கெல்லாம் ரிட்டையர்மெண்டே கிடையாது. ஓகே, சோ நிறைய ரீசன் இருக்கு. இது மாதிரி சொல்லிக்கிட்டே போலாம். அதே மாதிரி இது வந்து ஒரு ஹார்ட் ஒர்க் கிடையாது. ஓகேங்களா. வெயிட் தூக்குற மாதிரி ஒரு இடம் டிராவல் பண்ற மாதிரியான இது ஒரு ஹார்ட் ஒர்க்ல வராது.
ஓகே, இது ஒரு ஸ்மார்ட் ஒர்க் கேட்டகரியில வரும். ஓகேங்களா? ஜஸ்ட் நம்ம கிட்ட ஒரு டிவைஸ், அதுல ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன், நம்ம கிட்ட ஒரு ஸ்கில், கேபிட்டல், டைம் இருந்துச்சு அப்படின்னா யார் வேணாலும் எங்க இருந்து வேணாலும் ட்ரேட் பண்ண முடியும். சோ அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ நம்ம ட்ரேட் ஓனா பண்றப்ப நம்மளோட ஸ்கில் டெவலப் ஆகும். ஓகேங்களா? ஒருவேளை ப்ராஃபிட்டோ லாஸோ 2மே நம்மளோட போயிரும். 2வது அட்வைஸ், பி அவேர் ஆஃப் ஸ்கேம்ஸ். இதுதான் மெயினான ரீசன். நான் ஏன் வந்து ட்ரேடிங்க நீங்க ஓனா பண்ணுங்க அப்படின்னு சொல்றதுக்கு. ஏன் அப்படின்னா, ட்ரேடிங் அப்படிங்கிற பேர்ல ஏகப்பட்ட ஸ்கேம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா தினம் தினம் நடந்துகிட்டே தான் இருக்கு. ஓகேங்களா? பல ஆயிரக்கணக்கான ட்ரேடர்ஸ் அவங்களோட ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான, ஏன் ஈவன் கோடிக்கணக்கான ரூபாய்கள ட்ரேடிங்ங்கிற பேர்ல நடக்கிற ஏதோ ஒரு ஸ்கேம்ல வந்து பாத்தீங்கன்னா தினம் தினம் இழந்துகிட்டே தான் இருக்காங்க. சோ நம்ம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, முதல்ல இத பத்தி எல்லாம் ஒரு ஒரு விழிப்புணர்வு நம்ம கிட்ட இருக்கணும். ஓகே, என்னென்ன விஷயங்கள் நடக்குது, எந்தெந்த மாரிலாம் வந்து ஏமாத்துறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு வழி தான் நான் ஃபர்ஸ்ட் அட்வைஸ்லயே சொல்லிட்டேன். அதாவது நம்மளா ஓனா ட்ரேட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா, பெரும்பாலான எல்லா ஸ்கேம்ஸ்ல இருந்து தப்பிக்க முடியாது. பட் ஒரு பெரும்பாலான ஸ்கேம்ஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா நம்மளால தப்பிச்சிட முடியும். சோ இந்த ஸ்கேம் என்னென்ன நடக்குது, என்னென்ன பேர்லலாம் நடக்குது அப்படிங்கிறத பத்தி நம்ம பேசணும் அப்படின்னா, அதுவே செப்பரேட்டா ஒரு 1 ஹவர் வீடியோ அளவுக்கு நம்ம பேசலாம். ஏன்னா அவ்ளோ விஷயங்கள் இருக்கு. சோ கண்டிப்பா அது சம்பந்தமான ஒரு டீடைல்டான வீடியோ நம்ம சேனல்ல கண்டிப்பா அப்லோட் பண்ணுவோம். ஒருவேளை இந்த வீடியோ நீங்க பார்த்துக்கிட்டு இருக்க அந்த டைம்ல அந்த வீடியோ அப்லோட் ஆகி இருந்துச்சு அப்படின்னா, மறக்காம நம்ம சேனல்ல செக் பண்ணி பாருங்க. 3 அட்வைஸ், ஜஸ்ட் வெறும் ப்ராஃபிட்டுக்காக தயவு செஞ்சு அதிகமான ரிஸ்க் எடுக்காதீங்க. கம்மியான ரிஸ்க் எடுத்து அதுக்கு ஏத்த ரிவார்ட் கிடைக்குது அப்படின்னா சந்தோஷம். ஓகேங்களா? ஏன்னா ஒரு சின்ன ரிஸ்க்கோட அது போயிரும். நம்ம முதல்ல எவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறோம்ங்கிறது நமக்கு தெரியணும். ஓகேங்களா? அப்புறம் அந்த ரிஸ்க் வந்து கம்மியா இருக்கிற மாரியே மெயின்டெயின் பண்ணிக்கோங்க கொஞ்ச நாளைக்கு. ஓகேங்களா? நீங்க கன்சிஸ்டன்ட்டா ப்ராஃபிட் பண்ற வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு ரிஸ்க்க கண்ட்ரோல் பண்ண பாருங்க. ஓகேங்களா? ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்ம ரிஸ்க்க கண்ட்ரோல் பண்ணா தான் நம்மளால ப்ராஃபிட்ட இன்கிரீஸ் பண்ண முடியும். ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு ட்ரேடரோட ஸ்டோரியவே நான் சொல்றேன். ஓகேங்களா? அந்த ட்ரேடர் வந்து பாத்தீங்கன்னா, அவர்கிட்ட இருக்க கேபிட்டல் வச்சு ட்ரேட் பண்றாரு. ரூ. 10,000 லாஸ் ஆகிடுச்சு. வெறும் ரூ. 1000 தான் வந்து பாத்தீங்கன்னா, அவரு ப்ராஃபிட் பண்றாரு. ஓகேங்களா? இப்ப இவரு என்ன பண்றாரு? ரூ. 2000 ப்ராஃபிட் பண்ணணும் அப்படின்னு ஃபோக்கஸ் பண்றாரு. அவர் நெனச்ச மாதிரி இப்ப ரூ. 2000 ப்ராஃபிட் வந்துருச்சு. ஆனா லாஸும் ரூ. 20,000 வந்துருச்சு. ஏன்னா, அந்த ரூ. 1000 ப்ராஃபிட் பண்றதுக்காக அவர் என்ன வேலை செஞ்சுகிட்டு இருந்தாரோ, அதே வேலைய தான் அந்த ரூ. 2000 ப்ராஃபிட் பண்றதுக்கும் பண்ணியிருக்காரு. 2 மடங்கா பண்ணியிருப்பாரு. அதனால அவருக்கே தெரியாம அவரோட லாஸும் 2 மடங்கு ஆகிருச்சு. இப்ப இதுல ஒட்டுமொத்தமா கால்குலேட் பண்ணா முதல்லயும் அவர் 9,000 லாஸ்ல இருந்தாரு. இப்ப 18,000 லாஸ்ல இருக்காரு. சோ, இவரே கொஞ்சம் டிஃபரெண்ட்டா யோசிக்கிறாருன்னு வச்சுப்போம். ஓகேங்களா? இவரு ப்ராஃபிட்ட 2 மடங்கு ஆக்கணும் அப்படின்னு நினைக்காம, ரிஸ்க்க குறைக்கணும் அப்படின்னு அதுக்கு வேலை செய்றாரு. ஓகேங்களா? ரிஸ்க்க கண்ட்ரோல் பண்றதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத யோசிச்சு அந்த வொர்க் எல்லாமே செய்றாரு. சோ, அவரோட லாஸ் வந்து 10,000ல இருந்து 5,000 ஆகுது. 5,000ல இருந்து 2,000 ஆகுது. ரூ. 2,000ல இருந்து ரூ. 1,000 ரூ. 500 இப்ப குறைஞ்சிருச்சு. இப்ப அவரு ட்ரேட் பண்றாரு. ரூ. 500 லாஸ் ஆகுது. அதே ரூ. 1000 தான் ப்ராஃபிட் வருது. ரூ. 1 கூட ப்ராஃபிட் எக்ஸ்ட்ரா வரல. இப்ப கால்குலேட் பண்ணா இவரு நெட் ப்ராஃபிட் ரூ. 500ல இருப்பாரு. ரூ. 9,000 லாஸ் பெருசா? இல்ல ரூ. 500 ப்ராஃபிட் பெருசா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்போ இந்த ரூ. 500 ப்ராஃபிட்க்கு அவர் என்ன ப்ராஃபிட் பண்றதுக்கு ஏதாவது ஒரு வொர்க் எக்ஸ்ட்ரா செஞ்சாரா? இல்ல. ஜஸ்ட் அவரோட ரிஸ்க்க கண்ட்ரோல் பண்ணாரு. மேனேஜ் பண்ணாரு. அத வச்சே அவர் வந்து ப்ராஃபிட்ட அடிச்சுட்டாரு. ஓகேங்களா? இப்ப அவர் வந்து அந்த ரிஸ்க், அதாவது அவர் எடுக்கிற ரிஸ்க்க கொஞ்சம் இன்கிரீஸ் பண்ணா, அதுக்கேத்த அளவுக்கு ரிவார்ட் அதிகமாகும். ஓகேங்களா? ஒரு ரூ. 1000 ரிஸ்க் எடுத்தாருன்னா, ஒரு ரூ. 2,000 வரைக்கும் ப்ராஃபிட் வர வாய்ப்பு இருக்கு. ஒட்டுமொத்தமா ஒரு ரூ. 1000 நெட் ப்ராஃபிட் வரும். ஓகே, இப்படிதான் நம்மளோட ஃபோக்கஸ் இருக்கணும். அண்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் அட்வைஸ், அண்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப புடிச்ச ஒரு அட்வைஸ் இது. ஓகேங்களா? சோ நான் ட்ரேட் பண்ற எல்லாருக்கும் சொல்ற ஒரு காமனான விஷயம் இது. டெலிபரேட் பிராக்டிஸ். ஓகே. பிராக்டிஸ் அப்படின்னா பயிற்சி அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இந்த டெலிபரேட் பிராக்டிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எதிர்பார்ப்பற்ற பயிற்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சோ இதுக்கு என்ன வேணாலும் அர்த்தம் இருக்கலாம். பட் இந்த டெலிபரேட் பிராக்டிஸ நான் எப்படி பார்க்கிறேன்னா இப்படிதான். ஓகேங்களா? அதாவது ஒரு விஷயத்த நீங்க கத்துக்கணும். அதாவது இப்ப நீங்க ட்ரேடிங் கத்துக்கிறீங்க. எதுக்காக? ட்ரேட் பண்ணணும். ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பண்ணணும். ஓகே. சோ அதுக்கு நம்ம கத்துக்கிட்டு ட்ரேட் பண்ணா மட்டும் பத்தாது. இடையில நம்ம பயிற்சி எடுக்கணும். ஆனா, அந்த பயிற்சி எடுக்கிறப்போ, எதுக்காக அந்த பயிற்சி எடுக்கிறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. நான் லாபம் சம்பாரிக்கணும். நான் ட்ரேடிங் பண்ணணும். அதுக்காக அந்த பயிற்சி எடுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம பிராக்டிஸ் பண்ணோம்னா, நம்மளால ப்ராப்பரா ரிசல்ட்ஸ மேக் பண்ண முடியாது. எனக்கு இந்த ஸ்கில்ல கத்துக்கணும். எனக்கு ஒரு ட்ரேடர் ஆகணும். எனக்கு ட்ரேடிங் எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? நான் கத்துக்கிட்ட விஷயங்கள பிராக்டிஸ் பண்ணி பார்க்கணும் அவ்வளவுதான். அதுக்காக நான் பிராக்டிஸ் பண்றேன். வேற எந்த ஒரு எதிர்பார்ப்பும் கிடையாது. எனக்கு வந்து இவ்ளோ சம்பாரிக்கணும், அவ்ளோ சம்பாரிக்கணும். சோ இவ்ளோ நாள்ல இவ்ளோ வந்து ஏர்ன் பண்ணிடணும். இந்த கோல் அடைஞ்சிரணும். இந்த கடன் அடைச்சிரணும். இந்த மாரி எந்த ஒரு எதிர்பார்ப்பும் எனக்கு கிடையாது. நான் பிராக்டிஸ் பண்றதுக்கான ஒரே ஒரு காரணம், அத பிராக்டிஸ் பண்ணணும். ஏன்னா, அத நான் கத்துக்கணும். அவ்வளோதான். இத தான் டெலிபரேட் பிராக்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்படி நம்ம பிராக்டிஸ் பண்றப்போ, நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நேரத்த குடுப்போம். நம்மளோட ஃபோக்கஸ் ஃபுல்லாவே நம்ம என்ன பண்றோம்ங்கிறதுல இருக்கும். லாபத்துல இருக்காது. புரியுதுங்களா? நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த எதிர்பார்த்து பிராக்டிஸ் பண்ணும்போது, நம்மளோட முழு கவனமும் நம்மளோட எதிர்பார்ப்புல தான் இருக்குமே தவிர, நம்ம செய்யற வேலையில இருக்காது.
இந்த மாதிரி டெலிபரேட் பிராக்டிஸ் பண்றப்ப நம்மளோட ஃபுல் ஃபோக்கஸ் நம்மளோட ஒர்க்ல இருக்கும். அந்த ஒர்க்க ஃபோக்கஸ் பண்றது தான் நம்மளோட மெயினான விஷயமே. ஏன்னா, நம்மளோட செயல் தான் நம்மளோட வெற்றி தோல்வியை தீர்மானிக்குது. ஓகேங்களா? ப்ராஃபிட் லாஸ் அப்படிங்கிறது தானா வர விஷயம் கிடையாது. அந்த ப்ராஃபிட் லாஸ்க்கு நீங்க என்ன வேலை செஞ்சீங்க? ஓகேங்களா? அந்த செஞ்ச வேலைக்கான பலனா தான் லாஸ்ட்டா அந்த ப்ராஃபிட் லாஸ் வரப்போகுது. ஓகேங்களா? அது எனக்கு லாபகரமா வரணும் அப்படின்னா, நான் என்னோட வேலைய துரிதப்படுத்தணும். அதாவது என்னோட வேலையில நான் கவனம் செலுத்தணும். ஓகேங்களா? அந்த வொர்க்க தான் நான் வந்து பெர்ஃபெக்ட் ஆக்கணும். ஓகே. சோ அதுக்கு ஃபுல் ஃபோக்கஸ் எனக்கு வொர்க்ல இருக்கணும். அதுக்காக தான் நான் டெலிபரேட் பிராக்டிஸ் பண்ணணும். சக்சஸ்ஃபுல்லா நம்மளோட பிரைஸ் ஆக்ஷன் மாஸ்டரி கோர்ஸ நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். சோ இந்த 7 1/2 ஹவர்ஸ் உங்களுக்கு வேல்யூபிளா இருந்திருக்கும்னு நம்புறேன். அப்படி நீங்களும் நினைச்சீங்க அப்படின்னா இந்த வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்க. சோ நீங்க ஒரு டீடைல்டான ட்ரேடிங் பிளான கிரியேட் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நம்மளோட ட்ரேடிங் பிளான் 101 அப்படிங்கிற மினி கோர்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த கோர்ஸ் பத்தின டீடைல்ஸா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. இன்ட்ரெஸ்ட் இருந்தா என்ரோல் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான ட்ரேடிங் ரிலேட்டட் கண்டென்ட்ஸ மிஸ் பண்ணாம பார்க்கிறதுக்கு நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சோ தட் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணோனே உடனே நோட்டிபிகேஷன் வரும். நீங்க எங்களை மத்த சோஷியல் மீடியால ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா எங்களை இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணுங்க அண்ட் வாட்ஸ்அப் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. நாங்க ரெகுலரா அப்லோட் பண்ற கண்டென்ட்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. சோ நீங்க எங்களை ஃபைனான்சியலி சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இதே பிரைஸ் ஆக்ஷன் மாஸ்டரி கோர்ஸ ஒரு பெய்ட் கோர்ஸா எங்களோட வெப்சைட்ல நாங்க லான்ச் பண்ணிருக்கோம். சோ அந்த கோர்ஸை நீங்க பை பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஃபைனான்சியலி சப்போர்ட் பண்றது மட்டும் இல்லாம இதுல உங்களுக்கு சில அடிஷனல் பெனிஃபிட்ஸும் இருக்கு. நம்பர் 1, எந்த ஒரு ஆட் இன்டரப்ஷனும் இல்லாம நீங்க இந்த ஹோல் கோர்ஸை பார்க்க முடியும். நம்பர் 2, ஃபுல் லென்த் கோர்ஸா இல்லாம டாபிக்ஸ் அண்ட் சப் டாபிக்ஸா பிரேக் பண்ணி பாத்தீங்கன்னா நீங்க லேர்ன் பண்ணிக்கலாம். நம்பர் 3, நீங்க கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு சர்டிபிகேட்டும் கிடைக்கும் அண்ட் இந்த கோர்ஸுக்கு உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டியும் பாத்தீங்கன்னா ப்ரொவைட் பண்றோம். நம்பர் 5, இந்த கோர்ஸோட கம்ப்ளீட் ஸ்டடி மெட்டீரியல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாம ஒரு சக்சஸ்ஃபுல் கஸ்டமைஸ்டு ட்ரேடிங் பிளானை எப்படி நம்ம டெவலப் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தியும் டீடைல்டா நீங்க தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம ப்ரோ பிரைஸ் ஆக்ஷன் மாஸ்டரி கோர்ஸ்ல நீங்க ஜாயின் பண்றதன் மூலமா நீங்க பிராக்டிஸ் பண்ற அசைன்மெண்ட்ஸை எங்களுக்கு ஷேர் பண்ணலாம். சோ அதை நாங்க கரெக்ட் பண்ணி உங்களுக்கு சென்ட் பண்ணுவோம். இஃப் இன் கேஸ் நீங்க ஏதாவது மிஸ்டேக் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அதை ரெக்டிஃபையும் பண்ணுவோம். அந்த ப்ரோக்ராம் பத்தின டீடைல்ஸ் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கோம். மறக்காம செக் பண்ணி இன்ட்ரெஸ்ட் இருந்தா என்ரோல் பண்ணிக்கோங்க. இது மட்டும் இல்லாம நம்மளோட ட்ரேடிங் எடு வெப்சைட்ல நிறைய ட்ரேடிங் ரிலேட்டட் கோர்ஸ் நாங்க ஆல்ரெடி லான்ச் பண்ணிருக்கோம். சோ அதை பத்தியும் நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கோம். மறக்காம செக் பண்ணி பாருங்க. இன்ட்ரெஸ்ட் இருந்தா என்ரோல் பண்ணிக்கோங்க. இல்ல அந்த ப்ரோக்ராம் ரிலேட்டடா உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழ எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்திருக்கோம். சோ நீங்க எப்ப வேணாலும் கான்டாக்ட் பண்ணலாம். Thank you for watching. அடுத்த வீடியோல பார்க்கலாம். Until then, stay tuned.